ஆதியே துணை. போக்குவரத்து பேர் வழி, அதனால எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறேன். முத்தி பூர்ணம் மக்களத்தில் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிவான் யுகவான் சாலையான் அவர்களே சமரச வேதநாதாவே மெய் வழி நாம நன்னாதமே அவர்கள் திருவடிகளே சரணம். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலையாண்டவர்கள் வாக்கியம். கடைசியில வருகின்ற ஒரு ஆபத்தாகி ஒரு மும்மர கனவாய் இருக்குது. அதுல ஒரு கருணை இப்படி அடிச்சியே, அப்போது எப்பேற்பட்ட ஆபத்தாங்க இருக்கிற ஏதாவது உனக்கு கயிறு கீரை ஏதாவது உண்டா? அந்த இருக்கிற என்னென்ன விளைஞ்சாலும் தொலைஞ்சிருக்குங்க. அப்படி போன பிறவிகள் இத்தனையோ கோடா ஒரு லட்சாவது லட்சம். அது மாதிரி ஒரே ஒருவன் தப்பி வெளியே வந்தான். அது வெளியே வந்து இப்ப மனுவாக வந்தான் என்றால் நமக்கு என்ன அருமையான பிறவி. இந்த பிறவி ஒரு மிருகத்தை போல இடையில செத்து அழிஞ்சு அது அதுக்கு கூட ஒரு அவ்வளவு ஒரு தீங்கு இல்லை. இவன் தீங்கானதான் தலையில வாரி வச்சுக்கிட்டு போயிருக்கான். அவன் இப்போ வந்திருக்கோம். அப்போ எவ்வளவு அருமையா பிறந்ததென்றால் அதுக்கு தகுந்த அருமையான ஒரு பெரிய வாழ்க்கையில்தான் வர வேண்டும். அருமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். என்ன நீங்கள் அருமையான வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன, அந்த தூஷணை செய்தால் என்ன, அல்லது வேண்டாம் என்று வெறுப்பால் இருந்தால் என்ன, வேணும் என்று உகழ்ந்தால் என்ன, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் என் தேகத்தை போலவே நான் பார்க்கிறேன். எல்லாத்தையும் என்னுடைய ரத்தம் போலவே இருக்கிறது, என்னுடைய அவயவங்கள் போலவே எல்லாம் இருக்கிறது. எல்லா ஒவ்வொரு அவயவங்களும் என்னுடைய அவயவங்கள் எப்படி எப்படி இது எது வேண்டுதோ, எதோ வெறுக்குதோ, எதோ வளர்க்குதோ அதே மாதிரியாக இருக்கிற வகையினாலே அப்போ இவர்களுக்கும் அந்த பெருமிதமாகிய அறியாத லாபகம் வேண்டியது தானே என்ன என்றுதான் நான் உங்கள் தேகத்தை பார்த்து பேசுகிறேன். இல்லாவிட்டால் எனக்கு என்ன? இப்போ அந்த பகவானாகிய அர்ஜுனனுக்கு செய்தவரு இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வராமலா இருப்பாரு. கட்டாயம் வந்திருப்பார், வராமலா இருப்பார். அப்போ அவர்கள் வந்தது யாராக நான் பொம்பளைன்னு ஒரு பொம்பளை சொல்லுவாளா? இல்ல ஒரு பொம்பளை அங்க வந்து நான் பொம்பளை நீ ஆம்பளை கட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லுவா. ஒரு எந்த இடையா இருக்கட்டும், அவளுக்கு மகா போராட்டம் இருக்கட்டும். ஏன்னா அனாவசியமா போற அப்படின்னு போவாத இப்படியா சன்மானத்தை சொல்லிக்குவ இல்லை. அப்ப அந்த செயலானதா பொய்க்கும். அது பொய்க்காது. பொய்க்கிறவர்களுக்கு பொய்யா போகட்டும், பொய்யர்களுக்கு பொய்யாக போகட்டும், மெய்யர்களுக்கு மெய்யாக ஆகட்டும், நித்தியர்களுக்கு நித்தியமாக ஆகட்டும், நித்தியம் இல்லாத அனித்தியர்களுக்கு அனித்தியமாக ஆகட்டும். ஆகையால் மனிதனுடைய வாழ்க்கையில வச்சு கடமையானது இப்போது இந்த உலகம் போற போக்க பார்த்ததானாக்க ஒரு அற்பமான விஷயத்திலேயே ரொம்ப கேவலமான விஷயத்துல மாறாறு ஒரு லட்சியம் பண்ணாது அந்த வேலைய ஒரு பெரிய ஒரு காரியமாட்ட என்ன
சொல்லிட்டு அதுவே பேசிக்கிட்டு தெரியறதா இருக்குது. ஆகையால் மனிதனுடைய வேலை, மனிதனுடைய அறிவுக்கு தகுந்த அந்த மாணிக்கத்துக்கு தகுந்த வேலை இந்த ஒரே வேலைதான். எந்த வேலை? தேவனாக மாறுகிறது. அந்த நித்திய வாழ்க்கையில் வாழ்கிறது தான் வந்தோம். என்ன அந்த நித்திய வாழ்க்கையை யாரும் சொல்லுவாரும் இல்லை, இந்த உலகத்தில் கேட்கறதுக்கு நாதி இல்லை, என்னை சொல்றதுக்கு நாதி இல்லை, எடுத்து சொல்லுவாரும் இல்லை. சொன்னாலுமே ஒரு எண்ணம் வரும், என்ன இங்க சொல்றதுக்கே நாதி இல்லை. அந்த கீழ்த்தரமாக போய்கொண்டே இருக்குது. எல்லாம் தாத்திரிகள் எல்லாம் படிக்கிறது தான், பழகிறது தான், ஓதுறது தான், எல்லாம் ஓதி ஓதி போட்டு கடைசியில காடிப்பானையில கை வைக்கிறதானே தவிர வேற நிச்சயமான வேலைக்கு யாரும் உடன்படவே இல்லை. வந்தாலும் அது எப்படி வருது? ஆனால் பல்லாயிரக்கணக்கான சுவாமிகள் விளம்பரங்கிறது தடிங்கிறவருக்கு தலைவருக்கு தாவரங்களோடு கலையாசமும் உண்டு பாடிய ஒரு தாண்டியோடு இந்த வேடிக்கையினாலே அந்த ஞானம் வந்து உள்ள நுழைஞ்சது போது இந்த காஜாயும் போட்டு பாடலுடைய அப்படியா வரப்போகுது. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நீதிநீர் சபையில் நமக்கெல்லாம் நாங்கள் நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், மாமா வந்து எப்பயுமே பாலிசேட்டில் தான் பேசிட்டு இருக்காங்க, லைவாக ஒரு நாள் கூட நம்ம பண்ண முடியலன்ட்டு. அந்த ஆவல் இன்னைக்கு நிறைவேறுகிறது. நம்ம ஊரான ஊர் உயிர் பெற்றும் மெய்வழி சாலையிலிருந்து நமது மாமா மெய்வழி சீனிவாச அவர்கள் இந்த புதுகை நீதிநீர் சார்பில் அன்புடன் வரவேற்போமா. நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். பல முறை நான் உங்கள் கையில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக எங்கே இந்த நாதம் சத்தம் பறந்து நம்மளை பேச வச்சுதோ அந்த ஊரில் வந்து பேசுவதற்கான வாய்ப்பை நம்ம புதுக்கோட்டை சபைக்காரங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு, எனக்கு புரிஞ்ச அளவு, நான் பார்த்த அளவு உங்கள் கூட பரிமாறிக்கிறேன். இது ஏன்னா தெய்வத்தை பற்றி எது சொன்னாலும் அதை அவர்கள் சரியாக்கி விடுவார்கள். அதனால் அதை நம்பி நம்ம எல்லோரும் இந்த ஒரு வாரம் நம்ம பொங்கலை ஒரு வாரம் முன்னாடியாகவே நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் திரும்பி திரும்ப ரிப்பீட் பண்ணோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். அதனால் என் போக்கில் நான் சொல்கிறேன். இந்த மார்கழி மாதம் ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது இறைவனுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் வேற எந்த இக உலக காரியங்களும் செய்யக்கூடாது, இறைவனை பற்றி மட்டுமே தோத்தரிக்கணும் அப்படின்னாங்க. ஏன் இந்த மாதத்தை அது போல் ஒதுக்கி வச்சாங்கன்னா, இந்த மாத முடிவில் தான் யுக கர்த்தர் யுகநாதர் நம்முடைய தெய்வத்தினுடைய அவதார நாளானது வருகிறதால இந்த மாதத்தை மொத்தமும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு விரதம் இருந்து இந்த கடைசி அந்த அவதார திருநாளை எதிர்பார்க்குறாங்க. இதில் ஆண்டாள் எப்படி விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடிவோம் செய்யாத, இப்படி அவங்க விரதம் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்கி அவதார மகா புருஷோத்தமராகிய அந்த கலியுக கடைசியில் நம்முடைய மரணம் என்னும் கொடிய பிணியை நீக்குவதற்காக அவதாரம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக அவர்கள் விரதம் இருந்து இந்த மாதம் முழுவதையும் அவர்கள் நாம் தெய்வத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறா போல இந்த மார்கழியை வச்சிருக்கிறாங்க. இந்த மார்கழி அப்படிங்கிறது என்னன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் சொல்றாருன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த இந்த மார்கழி அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் மார்க சிரீஷம் அப்படின்னு பேர். அப்போ சிரீஷம் அப்படின்னா தலை, மார்க்கங்களில் தலையானது. மார்க்கங்களில் தலையானது நம்ம தெய்வம் ஏற்படுத்தி இந்த மெய்வழிச்ச அவைதானே தவிர்த்து வேறு எந்த மார்க்கமும் இல்லை. ஏன் அப்படின்னா சைவம் சிவனை தான் காட்டும், வைணவம் பெருமாளை தான் காமிச்சோம். ஆனால் நம்முடைய தெய்வம் மெய்வழி என்ற ஒரு மேடு கண்டனவே. இந்த மெய்வழி என்ற இந்த மேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சைவமும் விளங்கும், வைணவமும் விளங்கும், இஸ்லாம் விளங்கும். இந்த உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு மதமாகட்டும். அதனால நம்ம தெய்வம் சொன்னாங்க, சர்வ மூலமந்திர நிரூபிக்க, எல்லா மூல மந்திரங்களையும் பிரத்யட்சமாக தோற்றத்தில் எடுத்தாந்து நமக்கு நிரூபணை செய்து ஆக்கக்கூடிய அந்த பெருமான் அவர்கள் அவதரிக்கும் இந்த மாதத்துக்கு பேரு மார்க்கங்களின் தலையான மாதம் இந்த மார்கழின்றாங்க. அப்போ இந்த மார்கழியில் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆண்டாள் அழைக்கிறாங்க, நீராட போதுவீர் போதுமின. அப்போ இத்தனால குளிக்கலையா அவங்க? தினம் தினம் தானே குளிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த நீராட போதுவீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட அவங்க சொல்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தான், குளிக்கிறது இல்லை, உடல் சுத்தத்தை பற்றி அவங்க பேசல, வேற ஏதோ என்ன சொல்றாங்க. அந்த வார்த்தை இந்த மெய்வழி சாலைக்கு வந்த அனந்தர்களுக்குத்தான் அது விளங்கியது. நீராடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா தெய்வம் சொல்றாங்க,
ஆடையோ நனைந்ததில்லை அங்கமும் நனைந்து மூழ்கி வாடையும் மனமும் மீறி மனத்துள்ளே கமர்ந்து வீச பாடவும் சுவைனாக்கேற பெரிய பேரின்பம் பூக்க ஆடி ஆகாய கங்கை அரும்புணல் நீந்தினாரே. இது கொஞ்சம் தண்ணி இல்லை, குழா தண்ணியில குடிக்கிற போல இல்லை, அரும்புணல், இந்த உலகத்தில் இல்லாத புனல். அந்த அரும்புணல் நீந்தினாங்க. அங்கே நான் நீந்தினேன், என்னுடைய ஆடை நனையவே இல்லை. அப்போ ஆடை நனையாத குளியல், அதுதான் ஆண்டாள் சொல்றாங்க, நீராட பொதுவீர் பொதுமீனோ நேரிழையீர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ அந்த நீராட்ட குளியல் யாருக்கு அமைகிறதுனா மெய்வழிச்சாலையில் தெய்வகுல மக்களாகி இந்த மெய்வழிக்குல மக்களுக்குத்தான் அந்த நீராடல். 30 நாள் அல்ல, 360 நாளும் ஆண்டு முழுவதும் அந்த அருள் வர்ஷிப்பாகி அந்த ஆகாய கங்கையில் நாம் எல்லோரும் நீராடி மகிழ்கிறோம். அப்போ அது எதுனா அவருடைய அருளமிர்த வர்ஷிப்பு. அது என்ன செய்யுதுன்னா மரணக்குளிரை நீக்குகிறது. அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவதாரம் அப்படின்னா எது அவதாரம் அப்படின்னா, நம்ம பிறக்கிறதெல்லாம் அவதாரம் இல்லை. நம்ம அமுச்சிட்டு போனான இவனை இன்னும் காணுமே, இவன் என்ன செய்கிறானோ அப்படிங்கிற ஏக்கத்தில் அந்த அனுப்பிய பரம்பொருள். ஏன் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய சொத்தாக வைத்து இருந்த அமானுதங்களை கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த அமானுதங்களை வைத்து இவன் நம்மை அடையாமல் இவன் வேற யாரோ பராக்கல போறானு அப்படின்றதுக்கு பல தீர்க்கதரிசிகளை அவங்க அனுப்பிச்சிக்கினே வந்தாங்க. ஆனால் அவர்கள் அனுப்பிய தீர்க்கதரிசிகளை எங்களால் முடியாதுன்னு கைவிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ண, அந்த பரம்பொருளே தான் ஒரு திருமேனி தாங்கி இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாம் கைபோடுவதற்காக அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அப்போ இது என்னன்னா, உயர்வான நிலையிலிருந்து அவர்கள் நம்மை போல் ஒரு மாது கருவாசனம் வந்து நம்ம போல அவங்க பிறந்து நம்ம போல வளர்ந்து ஒரு பெருமானவர்களை சந்தித்து அவர்கள் உணர்ந்து, இதில் முக்கியமானது என்னன்னா, இந்த உலகத்தில் வந்த பெரியவங்க எல்லோரும் எப்படி வருவாங்கன்னா, ஆகாயத்திலிருந்து குச்சிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க. ஒரு மெய்ஞானியானவர்கள் எப்படி உருவாகிறார்கள், நம்மை போல் அவர்களும் ஒரு தாயின் கருவறையில் 10 மாதம் சிறைப்பட்டு வந்து வெளியே வந்து தான் இந்த நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத யாரும் இதுவரை எந்த ஞானிகளும் எழுதி வைக்காததை நம்ம தெய்வம்தான் மான்மீக மகாத்மியம் அப்படின்னு நமக்கு எழுதி, இப்படித்தான் ஒரு பெரியவங்க உருவாவாங்க அப்படிங்கிற. அவர்கள் உருவானது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு மெய்ஞானி எப்படி உருவாக்குறது திடீர்னு எனக்கு கனவுல சொன்னாங்க, போய் இருக்கும்போது குறுக்காட்டி சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை. 12 வருஷ காலம் தெய்வம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க, நாம் எம்முடைய இளமையை பலி கொடுத்து இந்த மெய்யை பெற்றோம். நம்ம எப்பவுமே என்ன நினைக்கணும், நம்ம என்ன பண்ணோம், ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இளமை தான் கோல்டு காயின். அன்னைக்கு அவன் எதை போடுறானோ அதுதான் அவன் பின்னால் அறுவடை இருப்பான். ஆனால் தெய்வம் அந்த 27 வயசுல பட்டையா கூட தொடர்ந்தாங்க பாருங்க, அதுதான் கோல்டு காயின். அந்த இளமையை பறி கொடுத்ததால தான் இப்போ நம்ம இங்கே இதை பற்றி நம்ம பேசுகிறோம். அவர்கள் நமக்காக பல நிகழ்ச்சிகளை நம்ம, ஏன்னா அவர்கள் கூட தொடர்பு இருக்குன்னா எதனா ஒரு வேலை வச்சாதான் நம்ம இருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டாடா காமிச்சிட்டு நம்ம பாட்டு பஸ் ஏறி போயிடுவோம். நமக்கு தெரிஞ்ச தெய்வம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது உத்தரவு வாங்குறது தான், நமக்கு தெரிஞ்சது உத்தரவு வாங்கி நம்ம ஊருக்கு போயிடுவோம். அப்போ தொடர்ச்சியாக இவன் வந்து போனோங்கிறதுக்காக பல திருவிழாக்களை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதில் முதல் திருவிழாக வர்றது அவர்களுடைய இந்த தூள தேகத்தில் நமக்காக இந்த தூள தேகத்தை சிறைப்பட்டு அவதாரம் பண்ணுறாங்க. அந்த அவதார காட்சி தான். அதை பற்றி நம்ம கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு, நான் புரிஞ்சுக்கின அளவு உங்கள் கூட பரிமாறிக்கலாம். அது சொல்கிறாங்க. அந்த பாடலில் அடுத்து முதல் பாடல் சொல்கிறேன்னா, அவர்கள் யார் அப்படின்னா, ஜகத சர்க்குணாலங்கிர்த சன்னதர், ஜகத சர்க்குணாலங்கிர்த சன்னதர், அகம்பூரம்பும் கண்டாண்ட ஜலாசனர், யுகங்கள் 4 கை கொண்ட கொடுழிய, யுகங்கள் 4 கை கொண்ட கொடுழிய, மகரி ஆண்டவர் வந்தவதாரமே. வந்தவங்க யாருன்னா நம்மளை போல தூளம் எடுத்து வந்து நம்மளை போன்ற ஒருத்தர் இல்லை, அவர்கள் மகதி. அப்போ யார் மகதி அப்படின்னா, சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் எழுதி வச்சுக்கிறார், மகதி என்று ஜுவாலாரூபிணியாக துதிக்கிறேன் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. நம்முடைய இறுதி மதமாகிய இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க, மகதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அவர்கள் தான் இங்கு வந்து அவதாரம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத அழகாக தெய்வம் மகதி ஆண்டவர்கள் வந்து அவதாரமே அப்படிங்கிறாங்க. அப்போ தெய்வம் இந்த பாடலுக்கு நம்ம சொல்கிறத விட தெய்வம் சொன்ன ஒரு விளக்கத்தை பார்த்தோம்னா அது அப்படியே பொருந்தும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கற்பனைக்கும் நம்ம அறிவுக்கு ஏற்றா போல அதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். ஆனால் தெய்வம் சொன்ன அந்த விளக்கத்தை நம்ம கேட்டோம்னா அது அழகாக பொருந்தும். அவங்க சொல்கிறாங்க, அகம்புறம்பும் கண்டு ஆண்ட ஜலாசனர் என்று கூறி வைத்துள்ளோமே, புறத்தில் உள்ள குறைபாடுகளை காணலாம்,
ஏன்னா கண்ணால் பார்க்கலாம், தொட்டு எப்படி உணர்ந்து இந்த 5 புலனார். அவர் சொன்னாங்க, புறத்தில் உள்ள குறைபாடுகளை காணலாம், அவற்றை திருத்தலாம், ஆண்டு கொள்ளலாம். அதே போல அகத்தில் செறிந்துள்ள குறைபாடுகளை கண்டு நீக்குவது எப்படி அப்படின்னு தெய்வம் அந்த பாடலை எழுதிட்டு எப்படின்னு நம்ம கையில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர்களே பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மான்மியத்தில் இருக்கிற ஒரு பகுதி எடுத்து சொல்றாங்க. துருவுலாவு முகாரவிந்த பேதவிந்து நாதாதி இன்பனி சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும் ஒளி உலாவு கனகணித. அந்த கனகணிதன்றதுக்கு ஒரு அண்ணா சொன்னாங்க, கணிதம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே பயம், அவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்குறாங்க. அதனால தெய்வம் சொல்றாங்க கனகணித. அடுத்து சொல்றாங்க நிதநிலவு அகர வித்து வச்சுழிதுமிகளும் அகம்புறத்துவாத சுவை சுகியாதி அமலதிகாந்த புறத்துவாத சுவை சுகியாதி நிசத்துவ வித்துவாதிக நிறை நிலைப்புகள் அனைத்தும் துப்புரவாக தம்மிடத்து விளங்கும்படி கலாமலியேறு கவனலக்கண ககன் வித்தை கற்று தேர்ந்த ஒரு கதி சஞ்சீவியர் வந்து, இது அகத்தில் உள்ள இருட்டு நிற்கணும்னா இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கதி சஞ்சீவியர் வந்து அகத்தில் உள்ள குறைபாடுகளை ஆராய்ந்து முதல்ல கண்டு சீர் செய்ய வேண்டும். அப்படி அகம்புறம் கண்டு ஆண்டு அவற்றின் குறைபாடுகளை அறிவு சம்மதிக்க, எனக்கு சம்மதிக்கலைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்ல, அதனால தெய்வம் சொன்னாங்க பேசும்போது அவர் ஒவ்வொரு அறிவு சம்மதிக்க நீக்கி ஆக்கி கொண்டவர்களே ஆண்டவர்கள். தெய்வத்தினுடைய அந்த விளக்கத்தினுடைய அந்த அருளமுத வருஷிப்பை நம்ம செவியில வாங்கி இதை அனுபவிச்சோம்னா போதும். அடுத்து சொல்றாங்க பொய்யகத்துறையில் உறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல முதல்ல கொடுத்தா ஓடி போயிடுவாங்க. அதனால சொன்னாங்க படிப்படியாக. அதனால சொன்னாங்க பொய்யகத்துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகைவிளவில் குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்கச் செய்கின்ற முழு தீர ஜீவ ஆட்சி ஆண்மை உடையவர்களே ஆண்டவர்கள். இப்போ அந்த பாட்டை படிப்போம். ஜெகத சர்க்குணாலங்கிர்த சன்னதர் அகம்பூரம்பும் கண்டாண்ட ஜலாசனர் யுகங்கள் 4 கை கொண்ட கொடுழியர் யுகங்கள் 4 கை கொண்ட கொடுழியர் மகதி ஆண்டவர் வந்தவதாரமே. இதுல அவங்க அழகா சொல்லாம ஒன்று சொல்றாங்க. நான் அந்த மகதியாகி அவர்கள் எதற்காக இந்த திருமேனி தாங்கி வராங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற உள்ளும் புறம்பும் இருக்கிற அந்த இடர்களை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் அவதாரம் செய்யறேன்னு தவிர்த்து வேற எதுக்காகவும் அல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை யார் நீக்குகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவர்கள். அதை சொல்றாங்க பாருங்க. அவதாரம் அப்படிங்கிறத அழகழகா தெய்வம் பேசுறாங்க. ஜீவதேக மூல வளநாட்டில் எங்கிருந்து அவங்க வராங்க, அவங்க சொந்த ஊர் எது அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. ஜீவதேக மூலம் எல்லாமே தெய்வத்தினுடைய வாக்கியங்கள் தவிர்த்து நம்ம சொந்த சரக்கு எதுவும் கிடையாது. அதனால நம்ம ரசிக்கலாம் நல்லா. ஜீவதேக மூல வளநாட்டில் இருந்து ஜீவாத்மாவாகிய மனித உயிர் இப்பூமியில் அரிய மனுத்தூலம் ஏற்று ஜனனமாகி மனித தூலத்தில் உணர்வறிவு முதலான ஐயறிவுகளை பெற்றவுடன் அதன் ஐம்புல நுகர்ச்சியிலே கிடந்து உழன்று இறைவனிடம் வாங்கி வந்த அந்த அமானிதம் என்ன பெற்ற வித்தியா தத்துவம் 7 கடன் அறிவு சீதனத்தை அடியோடு பைய மறந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா மறந்துட்டான். அப்புறம் மூலவள நாட்டின் தொடர்பே இல்லாமல் ஆகிவிடுகிறது. இது கண்ட இறைவனாகிய பரமாத்மாவும் தம் உடைமை பொருளாகிய இந்த ஜீவாத்மா மனித உயிர்களை தடுத்தாண்டு ரட்சித்து மீண்டும் பரமபதத்தில் ஏற்றிட முன்வந்து ஆரூருக்கே அழைத்து செல்ல திருவுளம் கொண்டு தானும் ஒரு மனித தூல திருமேனி ஏற்று குருமூர்த்தமாக இப்பூலகில் எழுந்தருளி தன்னை சரணடைந்த மக்களை மந்திர சந்ததியாய் மாற்றி பிறப்பிக்க வருகின்றது. எப்படி சொல்றாங்க, எதுக்காக நான் வரேன், எதுக்காக அவதாரம்? ஏன்னா எப்பவுமே ஒரு அவதாரம்னா அந்த அவதார நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை பட்சாதான் இவங்க எதுக்கு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணணும், இவங்க கையில என்ன கேட்கணும், மரணமில்லா பெருவாழ் கேட்கணும். நம்ம என்ன பண்றோம், எனக்கு சொத்து பத்தலை, எனக்கு உனக்கு ஊர் கஷ்டப்படல. அப்போ எதுனா ஒரு பெரியவங்கிட்ட எதை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம சாலையில் முதல் பாடமே அதுதான். தெய்வத்துக்கிட்ட மரணமில்லா பெருவாழ் ஒண்டி தான் கேட்கணும். ஏன்னா அவங்க அந்த ஒரு வேலைக்கு தான் வராங்க. ஏன் என் கையில் வாங்கின அந்த அமானிதமாக செல்விகளை இழந்துட்டு நீ மறந்தே போயிட்டு இல்லை, அப்போ அது காலத்தில் நான் வரேன். அப்போ நீ என் கையில் என்ன கேட்கணும்னா அந்த சாவாவரமாகிய மரணமில்லா பெருவாழ்வை தான் நீ கேட்கணும். அதுக்காகத்தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவர்களே அவருடைய வாக்கியங்களில் இருக்காங்க. அடுத்து ஒன்று சிலதை பார்த்தோம்னா தான் நமக்கு அது உறுதியாகும். இப்பூமண்டலத்தின் கண்ணே
இம்மாயா சரீரத்தில் நிறைந்துள்ள மனுசதலங்கோடிகளை பிறவி இருள் பவ கொடி குலக்கிளை என்னும் சிக்கறுத்து. எப்பவுமே ஒரு நூலை பசங்களுக்கு கொடுத்தா சிக்காக்கிடுவாங்க. சிக்காக்கிட்டு அது உபயோகப்படாது, அதோட அவ்வளோதான். அப்போ நம்ம எங்கே மாட்டிங்கிறோம்னா பாவம்ங்கிற அந்த சிக்கல மாட்டிக்கிறோம். அதுதான் அவங்க சொன்னாங்க, இப்பூமண்டலத்தின் கண்ணே இம்மாயா சரீரத்தில் நிறைந்துள்ள மனுசதலங்கோடிகளை பிறவி இருள் பவ குலக்கிளை என்னும் சிக்கறுத்து விளக்கி மெய்யாகவே ஜீவதேகத்தில் ஏற்றி கோடேறும் தேடுடைய வீடடைய வைப்பான் வேண்டி ஜீவதேகத்தில் இருந்த ஆன்ம சுத்த ஆவிப்பிரான் அவர்களே மேலே கூறிய மனு சதலங்களுக்காக இறங்கி இப்போது மாயா ரூபம் ஏற்று வந்திருக்கிறார்கள் என்று இங்கே அறிவிக்க வேண்டியது இதுவென அறியக்கிறேன். அப்போ அவங்க சொந்த வேலைக்கு வரல, கொடுத்தாங்க ஒரு செல்வத்தை, நம்ம கடன் வாங்கிக்கணும், அந்த அமானித கடன், அந்த அமானித கடனை திருப்பி செலுத்தி அவர்களை சந்திக்கல. இவன் என்ன ஆனான் பார்க்கறதுக்காக கொடுத்த அந்த பரம்பொருளே தானே ஒரு திருவேணி தாங்கி தன்னை ஒரு அந்த ஐந்து மலைக்கூட்டுக்குள்ள அது தன்னை அடக்கி கொண்டு வருது. அடுத்து சொல்றாங்க, நிலைப்பொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கப்படி இறங்கி நின்று, ஒருத்தனுக்கு வைக்கிற மந்திரமே இன்னொருத்தருக்கு பலிக்காது. ஏன்னா இங்க வரவன் யாருன்னா 100 பங்கு கலியன், இவனை ஏமாற்ற முடியாது. அப்ப என்னன்னா அவரவருக்கு அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடின்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, நிலை பொருள் அறியாது. அப்போ நிலை பொருள்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற செல்வம் அனைத்தும் இன்னைக்கு உங்க கையில இருக்கும், இன்னொருத்தவங்க நாளைக்கு போயில இருக்கும். ஆனா தெய்வ சொத்து மட்டும் எவ்வளவுதான் பேசினாலும் குறைஞ்சிட்டு போகுது. அப்ப என்னன்னா நிலை அப்படிங்கிறாங்க. இந்த நிலைன்றது இன்னும் பல இடங்கள்ல சொல்றாங்க. அப்ப அந்த நிலை பொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் பேயாட்டத்தில். அப்ப நம்ம வாழற வாழ்க்கை என்னன்னா பேய். அப்ப தெய்வம் அழகா சொல்றாங்க, உங்களை நான் மாத்தணும்னா பேயோட ஆடும் பிராணம் ஒருவர் வர வேண்டும், அவர் வந்தால்தான் உங்களை அந்த பேயாட்டத்தில் இருந்துக்கணும். இங்க அதான் சொன்னாங்க, பேயாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக, ஒருத்தருக்கு பண்ண யுக்தியே இன்னொருத்தர் கிடையாது, வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து அவதாரமே இறங்கி வந்தாங்க. இங்க மனுக்கோலம் தாங்கி நம்மளுடைய குண விசேஷங்களுக்கு ஏற்றா போல நமக்கு ஏற்றா போல அவர்கள் இறங்கி வராங்கன்னா அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அந்த கருணை தனி, இது எந்த யாருடைய கருணைன்னு நீ சேர்க்கவே முடியாது, தனி, இது தனிச்சது. அது சொன்னாங்க, பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை பிறங்க செய்து யமபடரின் அச்சத்தினை கிளப்பி. அப்ப தெய்வம் என்ன சொன்னாங்க, மற்றவங்களாம் என்ன பண்ண இதுன்னு தெய்வம் சொன்னாங்க, இறுதியில் நீ செத்துருவிட, என்னை சந்திக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நீ யமனை தான் சந்திப்பாய். அப்போ அழகா தெய்வம் ஒரு வாக்கில் சொல்லுவாங்க, அந்த இறுதி தருவாயில் எம் நேசனுக்கு எம் திருமுகம் ஒன்றே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னாங்க. அந்த திருமுகத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கலன்னா கடைசியில அழையா விருந்தாளியாக அந்த யமன் தான் வருவான் அப்படிங்கிறாங்க. அப்போ கிளப்பி யமபயத்தை அச்சத்தினை கிளப்பி சந்நிதி இருத்தி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, மனுஷனுக்கு பேசிக்கினே போனா மரத்துக்கினே வந்துடுவான். வினா விடை அருகில் ஒவ்வொருவருக்கும் தரும் வினா விடை சுவை அருளமுதிரை உண்டு பெருகிய குருகுலம். ஏன் அப்படின்னா, இவனை கேள்வி கேட்க தெரியாதுல்ல, விடையும் தெரியாதுல்ல, அவர்களே கேள்வியும் அவர்களும் பதிலாக வருகிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வினா விடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை, எப்பவுமே எதுனா பொய் எது மெய் எது, அதுதான் உலகத்துல பெரிய தகராறு. எங்க பார்த்தா எது பொய் எது என்ன, தெய்வம் என்ன சொல்றாங்க, அது கதையே சொல்றாங்க. ஒரு சாமியார் கதை சொல்லி, சாமியார் சொன்னது மெய்யா பொய்யா, அப்ப ஒரு மெய் சொன்னா நல்லது தானே விளையணும், அப்ப பொய் சொன்னா இங்க மாட்டிக்கிறானே, எல்லோரையும் மாட்ட வச்சு எல்லாரையும், அப்ப பொய்யும் மெய்யும் பிரிக்க நமக்கு தெரியாது. அப்ப அதுதான் சொல்றாங்க, பொய் வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதிப்பித்து எங்களை ஜீவேச ஏற்ற ஏற்றுவான் வேண்டி ஏட்டுக்களை விரித்து பாட்டுக்களை பாடி காட்டி வில்லாத கள்ளிமுது காட்டி வள்ளிருளோட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி எங்கள் எல்லோரையும் பொற்கோள் கரம் தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு ஆரூர் என்னும் குருஷேத்திரமாக இறங்கும் திருவரங்க சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்காக அவர்கள் அவதாரம் பண்றாங்க. அவதார நோக்கம், அவதாரம் செஞ்சுட்டாங்க, அவதாரம் பிறந்தாங்க, அதெல்லாம் கரெக்டு. அவங்க வந்த நோக்கம் தெரிஞ்சாதானே அந்த அவதாரத்தினுடைய சிரேஷ்டமும் அந்த பிரமிப்பும் நமக்கு எட்டும். அப்போ அதுதான் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஏன்னா நமக்கு ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே நம்மளை அழகா
ஒரு ஸ்கிரிப்ட் போட்டாங்க. நீ 6 அறிவோட வந்தவன், ஆனால் நீ ஐயறிவிலே இருக்கிறிய. அப்போ 6 அறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழன்று அந்த எப்படின்னா கிடந்துன்னா பரவாயில்ல, அப்படியே கிடந்த பரவாயில்ல. உரல்ல இப்படி ஒரே அரிசி ஒரே அரைக்கிறாங்க, அதெல்லாம் உழன்று. அந்த உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது, அதற்கென்றே தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கின்ற காரணத்தினாலே வாயில் பிணாத்திக் கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ பெரிது என்று உளறிக்கொண்டும் திரியும் செய்முறையானது தம் தம் வயதுகளையெல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து வருவதாகிய இதனையே. அப்ப நமக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு ஆயுள் அப்படின்னு, அப்போ தெய்வம் என்ன சொல்றாங்க, உங்க அப்பன் கொடுத்த ஆயுளை எப்படி செலவு பண்றோன்றது தெரியாமையே செலவு பண்ணிட்டு கடைசி மூச்சு இருக்கும்போது திக்குமுக்குன்னு நிக்கிறையே. அப்ப என்ன அப்படின்னா தெய்வம் சொல்றாங்க, உனக்கு எதுக்கு வயது கொடுத்தாங்கன்றதே மறந்துட்டேன். ஏன்னா நீ போற பிளான் என்ன 1000 வருஷம் 2000 வருஷம், அப்போ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்க வந்து ஜனனம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தெய்வம் அழகா நமக்கு அந்த அவதார இதுவே சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அடுத்து அவர் இன்னொரு வேலை சொல்றாங்க, இந்த யுகப்பிரளயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்ன சொல்றாங்க, மெய்யானது மெய்யாகுவதற்கே. அவன் உலகத்துல என்ன மெய்யெல்லாம் சண்டை போட்டு பொய் ஆகிறான். அப்ப இங்க என்ன சொன்னாங்க, மெய்யானது மெய்யாகுவதற்கே நீதி முகூர்த்தம் வந்து நிற்கும்படி வைக்கப்பெற்ற இறுதி கடோசி முடிவு தீர்ப்பை நடாத்தி முடிவு கட்டவென்று வந்து நிற்கும் தமது அமலான்மிக வெதுப்பு வெடி வடிவு புதையலினுள்ளே கிடந்த எது கிடக்குதுன்னா ஆமன் வித்தாதியோதய உசுவாச நிசவாச உசும்புதலனுடைய ஜீவனோதய கண் ஆதார ஆவி மூல ஆவியானது அங்க எப்படி இருக்குதுன்னா வித்வே ஜடம். ஜடம்னா அசைவற்று இருந்தது. அசைவற்று இருந்த ஒரு பொருளால் நமக்கு பிரயோஜனப்படாது. அப்ப என்னன்னா அது ஒரு திருமணி தாங்கி வரணும். அதனால சொன்னாங்க, அப்ப இருந்தது என்னன்னா வித்து ஜடமாக. நம்ம சிவவளவன்றோ அதை பத்தி முதல் நாள் பேசினாப்புல, அதை தான் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அந்த வித்வே ஜட அருள் வித்தாகவென்று இப்போ ஜடமா இருந்தது மாறணுமா, அருள் வித்தாகனா மனுஷ கோலை தாங்கி வரணும். ஏன் அப்படின்னா நானும் மனுஷ கோலை எடுத்து வந்துட்டோம், என்னை திருத்தணும்னா தெய்வம்னாங்க, எனக்காக அவங்க நமக்காக மனு கோலதாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, வித்வே ஜட அருள் வித்தாகவென்று கருவறை வந்து தங்கிய அங்கே. சரி, அது அப்படின்னு தங்கச்சி எப்படி பண்ணுச்சுன்னா, தமது ஆவியினை அங்க குலங்கள் அனைத்துக்கும் அதனதுக்கு தகுவனப்படி பங்கு செய்து தந்து தாம் அங்கே, அது உள்ள நோயில அது பங்கு கொடுத்ததுக்கு தனியா இருக்குதான். இப்போ நம்ம சொல்லும்போது தெய்வத்தை சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க எப்படிதான் அதை எடுத்தாந்து போடுறாங்க அப்படிங்கிற நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. தாம் அங்கே மறைமுகமாக இருந்து கொண்டு மாயையின் உடலென பார்வையின் வேட உருவமாக நம்ம பார்க்கணும். நம்ம ஊனக்கண்ணில் வந்துட்டோம்னா நம்ம பார்க்கறதுக்காக அது ஒரிஜினல் இல்லை, வேடம் போட்டுன்னு வருது. நீ அதை தான் சொன்ன, என்னை 5.5 அடி உயரம் உள்ள மனுஷனை பார்க்காத. அப்போ என்ன சொல்ற, நம்மட என்ன பண்றோம், ஒருத்தர் என்னுடைய உயரம் எங்கன்னு கேட்ட உடனே டேப் வச்சுனால போறோம், பக்கத்துல நின்று போறேன். ஏடா என்னை பார்த்து அமெரிக்காவில் இருக்கிற நாய் குலைக்குதுடா, குலைச்சதா இல்லையா? அப்போ அதை சொன்னாங்க, என்னுடைய உயரம் அனந்தர்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ வேட உருவகமாக எடுத்துக்கொண்டு மேலே குறிக்கப்பட்டுள்ள வித்வே ஜட அருள் நிறைந்த பொறுமல் வீங்கி, எப்பவுமே ஒரு உதயமாகணும், அதில் ஒரு உசும்புதல் உண்டாகணும். இப்போ நாங்களோட நெல் இருக்குன்னா அது வந்து விதை பருவத்தில் அது விதை உறக்கம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு நாள் வச்சுன்னா ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அந்த சூடு வரணும், அப்படியே சூடு வரும். அப்புறம் அந்த முளை வரும். அதை தான் அவங்க சொன்னாங்க, அந்த அருள் நிறைந்த பொறுமல்னா இப்படிலாம் புறாமன்றாங்க, அது போல உள்ள இருக்கிறது வெளியே வருது. அந்த இது எப்படின்னா அருள் நிறைந்த பொறுமல் வீங்கி வெளியாகி தன்னுடைய பெரிய காரிய நீதி முகூர்த்தத்தை சர்வ புவனாதியங்களிலும் உள்ள சிறப்பு நிறைவு பொருளாகிய வளர்ப்பு வைப்பினங்களுக்கு அசையாது நிலை பெற்று நின்று அயராது நடாத்தி வரும் வானாதிய சத்துவங்களை அசைத்து மாற்றி வைத்தேனும் நடத்தியே தீர்ப்பதற்காக அங்கனம் வைக்கப்பெற்றிருந்த பூரணோதய அகமுகத்துள்ளாகி இருந்ததை வெயிற்பார்வை கொண்டு வித்தினது ஜடம் வெளியாவன போல். இதில் தெய்வம் சொல்றாங்க, ஒரு சயின்ஸை பேசுறாங்க. எப்படின்னா ஒரு விதையை நீங்க விதைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இருட்டிலே வச்சிருந்தா அது கலர் வெள்ளையா தான் இருக்கும். நீங்க விதையை நாத்தங்காலில் பாவிட்டீங்கன்னா 3ஆம் நாள் நாங்கள் தண்ணி விடுவோம். 3ஆம் நாள் தண்ணி விட்டு அந்த சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா கப்புன்னு அந்த வெள்ளை பச்சை ஆயிடும். அப்போ இந்த விதை முளைக்கிறதுக்கு 5 பூதங்கள் மட்டும் காரணம் கிடையாது. 6வதாக அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்தா தான் அது அதை தான் அங்க சொல்றாங்க. அது அழகா விவசாயி இல்லை தெய்வம்,
அவங்க விவசாயம் பண்ணாங்கல்ல. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, அது சொல்றாங்க, அந்த அங்கனம் வைக்கப்பெற்றிருந்த பூரணோதய அகமுகத்துள்ளாக இந்த உள்ள இருந்ததை பெயிர்பார்வையானது கொண்டு வித்தினது ஜடம் வெளியாவன போல் அங்கே பிரானாகிய ஞானசூரியர் என்னும் அருளுறும் கிரணோதய எதிர்முக பார்வை கொண்டு தாம் வெளி தோன்ற பெற்றதானது. எங்க தோன்றாங்க? நாம் தூரமாக போய் விடுறதுக்குள்ள கூப்பிடுனாங்கல்ல, இது எல்லாத்தையும் உள்ள அடைக்கணும் வந்து அங்க குழந்தை வடிவத்திருந்த இதை அதுக்குள்ள மாத்தணும் அப்படின்னா பாட்டைய வராங்க. பாட்டைய யாரு? ஞானசூரியர். அவங்க தான் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, நான் தூரமாக போய் விடுவதற்குள்ளே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சூரியனுடைய கிரணம் வந்தப்பதான் ஜடமா இருக்கிற அந்த வஸ்து துளிர்க்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதை செய்வதற்காக தான் இந்த கலாமணி வேத அதிதீர்க்க தரிசனையின் செவ்விய செல்வ சீரோருமிடத்து விதி விதியாக்க பெற்றிருந்த காலகாலங்களையெல்லாம் நடந்தோடி ஓடி தீர்ந்தாகிவிட்ட யுகக்கடை கலிக்கடை அப்படிங்கிறாங்க. கோடி யுகங்கோடி தீர்வாகி முடிவு கால நாளானது கிட்டே நெருங்கி வத்துவிட்டபடியினாலே யார் வராங்க? யுக முடிவு நீதி நலவனுக்காக மேலே குறிக்கப்பட்டுள்ள தன்னுடைய வித்வே ஜடத்தினுள்ளே இருந்த, திருப்பி சொல்றாங்க பாரு, நான் அசையாத இருந்தேன், வித்வே ஜடத்தினுள்ளே இருந்த அருள் வித்தானது அருள் வீச்சேற்ற ஆவியாக கருக்குடை மணிக்கூடக தேறி மாறி தமதுள்ள துறைந்து நிறைந்து மறைந்து இருந்த அதே ஆதிமூல ஆவியானது உசிம்பி நிகரற்ற பொலிவு கொண்டெழும்பி மாயா உடம்பெடுத்து மெய் அரூபமாக இருந்ததானது மெய் ரூபமாக அவதாரம் செய்து. இப்ப பாருங்க, ஜெகத சர்க்குணாலங்கிருத சன்னதரம் அகம்பூரம்பும் கண்டாண்ட ஜலாசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட கொடுழிய யுகங்கள் நான்கும் கை கொண்ட கொடுழிய மகரி ஆண்டவர் வந்தவதாரமே. அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 5 பக்கம் 6 பக்கம் வசனம் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வசனத்தை சூத்திரம் அப்படின்னா ஒரு 4 வரியில சொல்லிக்கிடுவாங்க. இவ்வளோ விஷயங்களை அந்த வித்தே ஜட வித்தாக இருந்து அருள் வித்தாக மாறி நமக்கு பரிமாறுவதற்காக நம்ம ஆளாக்குவதற்காக இன்னும் 20 மணி நேரத்துல பிறக்க போகுது. நம்ம அதுக்காக காத்திருக்கிறோம்ல, அதுதான் அழகு, தெய்வத்தினுடைய அழகு. அது சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இன்னும் அவதார நோக்கம் பல விதமா அவங்க வர்ணிக்கிறாங்க. மெய்யான திரு பிரம்ம வித்தையின் செயலானது பழம்புலமை, பழசு, அதனால் பழசு நிற புதுக்கருக்கு, அந்த பழம்புலமை புதுக்கருக்கு பேரேற்ற மேறி செழுங்கொழுந்தோடி குணப்பணர் விரித்து சர்வ போனாதியங்களுக்கும் கைப்படித லபி உதவு யதார்த்த குன்றேறி கூவி கொடி வீசிக்கொண்டிருக்கும் மகா மகத்துவம் பொருந்திய மெய்வழியை உண்டு பண்ணி. இப்போ 3வது சொன்னாங்க, யுகப்பிரளயம் உன்னை மனுவை கொடுத்த அம்ச பொருளை நீ வச்சுக்கின்னு என்னை சந்திக்கல. அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த மெய்வழியை உண்டு பண்ணுவதற்காக. அப்போ இது வரைக்கும் வந்ததெல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டு போயிட்டாங்க, எதிராளிக்கு பரிமாறல. அடுத்து சொல்றாங்க, அந்த புதுக்கருக்கு பேரேற்ற மேரி செழுங்கொழுந்தோடி, செழுங்கொழுந்து அப்படின்னாங்க மான் புலி இருக்கு பாருங்க, முதல்ல அப்புறம் தான் அது போல வராங்களாம் இவங்க. அதெல்லாம் செழுங்கொழுந்தோடி குணப்புணர் விரித்து சர்வ போனாதியங்களுக்கும் கைபலிதல் அபியுதவு யதார்த்த குன்றேறி கூவி கொடி வீசி கொண்டிருக்கும் மகா மகத்துவம் பொருந்திய மெய்வழியை. இது எப்போ எழுதுறாங்க, மெய்வழி வந்துச்சு வெளியே கொடி வீசிங்கிட்டு. அதுபோல தெய்வம் அழகாக சொல்றாங்க, மின்னு போல் தோன்றி மறைந்திடாத நிலைத்து வான் முகட்டிலேறி நேர்பகிரங்கமாக வளைத்து வான் கொடியும் வீசி வருகவென்று அறைந்தார். ஈசன் வந்து கூப்பிட்றாங்களா, நான் வந்துட்டேன் வாங்க அப்படின்னு. அதுதான் என்ன சொல்றாங்க, அந்த மகா மகத்துவம் புரிந்திய மெய்வழியை உண்டு பண்ணி மக்கள் மனத்தகத்துறைந்து நிறைந்தரா என்ற பேரிருள் கடிந்து செவ்வேடடைய மறைபடா திருக்கோல திருவிளக்கேற்றி. தெய்வம் அந்த விளக்கை ஏத்தினாதான் கடைசியில ஜீவபிராணத்தப்போ சூடு இருக்கும், இல்லைன்னா ஐஸ் ஆயிடுவார். அப்போ என்ன சொல்றாங்க, அப்போ உய்ய செய்ய என்று வளர விட்டு கொண்டிருக்கும் கர்த்தாதி கர்த்தராகிய இன்று இங்கே எங்களுடைய சம்மத எம்மான் ரம்மிய வருகையை குறித்து தீர்க்க தெளிவாக துலக்கத்துடனே முன்மறையாதிய கிரந்தங்களில் நிறைய சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் எடுத்தோம்னா அடுத்த அவதார காட்சி வந்துடும். அப்போ அதை தாண்டிடுவோம். அடுத்து என்ன சொல்றாங்க, அவதாரம் பிறந்துச்சு. ஏன்னா நம்ம அண்ணாங்க நாள்லாம் வரிசைகரமாக சொன்னாங்க. அடுத்த நாள் என்னன்னா மாலை பானைப்படி. அது என்ன மாலை பானைப்படி, நமக்கு காலை தெரியும் மாலை தெரியும், நமக்கு தெரியாதா?
சூரியன் மறையறதுக்கு முன்ன கொஞ்ச நாள் மாலை அப்படின்னு தெய்வம் அந்த மாலையை சொல்ல. அவங்க ஒரு பாடல் எழுதி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? தனிப்பாடல் திரட்டில் வருது. வேலை எழில் சூழ் உலகில் விய்யா நின்ற வள்ளிருளை மாய்க்கவென்று முன்னோர் நாளில். அப்ப இங்க இருட்டு தானே இருக்குது. அது சொன்னாங்க, வேலை எழில் சூழ் உலகில் விய்யா நின்ற வள்ளிர், யாராலையும் தீர்க்க முடியாது. ஏன் சொன்னாங்க? வந்தவங்களும் நாங்க சாப்பிட்டோம்பா, அடுத்த விவகாரத்துக்கு நான் இல்லைன்னு போயிட்டாங்கல்ல. அந்த வள்ளிருளை மாய்க்கவென்று முன்னோர் நாளில் காலை இளம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டி விட்ட காரணம். சூரியன் சொன்னா நமக்கு உச்சி சூரியன் தான் தெரியும், சுடும். இளம் சூரியன் நமக்கு இதமா இருக்கும். நம்ம குளிர இந்த பனிக்காலத்துல போய் வெயில் நிக்கணும் எவ்வளவு என்றும். ஆனா அவங்க சொன்னாங்க காலை இளம் சூரியனும் முழு நிலாவும், நிலான்னு சொல்ல முழு நிலா பூர்ணம். அப்போ பாட்டையா? அப்போ காலை இளம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டி விட்ட காரணத்தினால் என்ன சொல்றாங்க? மாலை எனும் ஜாதி கூட இருட்பரப்பு. அதையும் அழகாக சொல்றாங்க. மாலைன்னா காலை மாலை பொங்கல் இல்லை. அவங்க எதை சொல்றாங்கன்னா, நம்ம என்ன சொல்றாங்க, 76 நான் கூட சொல்லுவோம். ஒருத்தர் இப்போ சமையல் பண்ண வந்தா கார அரிசி, பொன்னி அரிசி, இன்னும் 5-8 எல்லா நெல்லையும் ஒரு படி வாங்கி அந்த கொடுத்தா பொம்நாட்டி நீயே சமைச்சிக்கான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உஷ்ணங்குது. அப்போதான் அது மலரும். இந்த ஒவ்வொரு ஜாதி என்னன்னா ஒவ்வொரு கூர், ஒவ்வொரு குண விசேஷங்கள் அவங்க எப்படி வளர்றாங்களோ அதை வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் ஒரே பானையில போட்டு ஒரே சூட்ல வைக்கிறாங்கன்னா எப்படிப்பட்டவங்க? ஒரே பதம் நம்ம சாப்பிட்ற பதம். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, மாலை எனும் ஜாதி குல இருட்பரப்பை மாய்த்து ஒரு பெருங்குளமாய் உதயம் செய்ய சாலை என்று வந்தது இந்த பொன்னரங்கர் சபையில் உள்ளோர் எல்லாரும் நீடூழி நாள் வாழ். இங்க வந்தாதான் வாழ்வ, அப்பில கிடையாது. கேட்காமே கிடைக்கிறது என்னன்னா சாவு, மரணம். அப்ப என்னன்னா மாலை. அதனால தேவன் சொன்னாங்க, ஆதிச்சாலை நாட்டே ஆதிச்சாலை நாட்டே மெய் வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பெருங்குடி மாலை பானை பலி பொங்கலோ பொங்கல். அப்போ பொங்கல் அப்படின்னா ஏன் மாலையில வச்சாங்க அப்படின்னா, ஏன் காலையில மாத்திட்டாங்க? அப்புறம் பிரத்யட்சமாக 72 ஜாதிகளையும் ஒன்னா ஆக்கிட்டு வைக்கிற பொங்கல். இனிமேல் மாலை இங்க கிடையாது, ஜாதி கூட பரப்பு இங்க கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, வெள்ளைக்கொடி ஏற்றிட்டு காலையில மாத்திட்டாங்க. அப்படின்னு நம்ம ரசிக்கணும். அதுக்கு அர்த்தம் எப்படி அந்த நம்ம ரசிக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு காரணமா அது இருக்குது. அடுத்து சொல்றாங்க பாருங்க. அடுத்து பாடல் என்ன வருதுன்னா, மங்கையர் பொங்கலிட மாமன வாழர்கள் மாமன வாழர்கள் கூட நிற்க தங்கள் பெண்டு பிள்ளை தாம் எல்லோரும் கூட பொங்கலோ பொங்கல். அப்போ தெய்வத்தினுடைய அந்த மாலை பானை படி பொங்கல் என்னன்னா குழந்தை குட்டிங்களோட. அப்போ தெய்வம் அந்த வராங்கல்ல பொங்கல் எதுக்காக. அப்போ நான் முதல்ல இந்த பொங்கலை பார்த்தது 1969, 68 நான் சேர்ந்தேன். 69 முதல் பொங்கல். அந்த முதல் பொங்கலுக்கு வரும்போது தெய்வம் பாட்டு பெரிய மத்தியத்தம் போட்டுன்னு வருவாங்க. சில இடங்கள்ல இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வரலன்னா, அண்ணா அவங்க பொங்கல் பண்ணிடுங்க. ஏன்னா மாலை இது மங்கையர் பொங்கல் இடன்னா நீ மணவாளனே பொங்கல் இட்டு நீங்க நின்னுங்கிறிய அது வினாடியில் சொல்லிட்டு அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இப்படிடோ அது சொன்னது அங்கே இருந்து கவனிச்சு கேட்டாதான். அப்போ என்னன்னா மங்கையர் பொங்கலிட மாமணவாளருக்கு ஒப்பு சப்பானா கூட நிற்க. அப்போ தங்கள் பெண்டு பிள்ளை தாமெல்லோரும் கூட பொங்கலோ பொங்கல். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஆலயம் சுற்றிலுமே ஆலயம் சுற்றிலுமே அடுப்பிட்டு கோலமாம் பானையிலே சாலை ஜீவ தண்ணீர் வேண்டி உலையிட்ட பொங்கலோ பொங்கல். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற தீர்த்தம் கிடையாது, இது ஜீவ தண்ணீர். அப்போ தெய்வத்தினுடைய வாக்கியத்தை 327 மான்மியத்துல அந்த பகுதி வருது. என்ன சொல்றாங்க, சான்றோர் குழாங்களான அனைவோரையும் தங்களின் சர்வ பலங்களும் சுரந்திலங்கிக் கொண்டிரா நின்ற
எழுவகை நிலங்களுக்கும் மேலாய அந்தரோ தீபகம் என்னும் இவ்வகை வர்ணனைக்கும் ஒவ்வாத தங்களுக்கு சொந்தமாகிய இரவு பகலற்ற சொர்ண திருவரங்க திருக்கைலாயம் என்னும். சொர்ணம் அப்படின்னா நம்ம தங்கம்னா, சொர்ணம்னா மஞ்சள்னு வரணும். நம்ம மஞ்சள் தான் நமக்கு இறுதி தருவாயில ஒரு வித்து ரெடி ஆயிடுச்சுன்னா மஞ்சள். அதனால நாங்க இது ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதை சொன்னாங்க சொர்ண திருமேனி சொர்ண திருவரங்க திருக்கைலாயம் என்னும் நன்னிலத்தினிடத்தே. எப்படி தெய்வம் நம்ம கொடுக்குறாங்கன்னா, தினந்தோறும் கூட்டி ஓட்டி சென்று போய் தேவாமிர்த உணவு அருந்தும்படிக்கு மேய விடுத்து. இங்க மேய விடுத்து அப்படின்னா என்னன்னா, மாட்டுக்கு ஆட்டுகளை கட்டிட்டு நம்ம தீனியை தந்து போறது அப்படி கிடையாது. தெய்வம் என்ன செய்யறாங்களா, இந்த அருளமுத விரிச்சு வச்சுக்கிறாங்களே, உன்னால எவ்வளவு முடியும் சாப்பிட்டு போய. அதான் மேய விடுத்து. அவங்க கண்ட்ரோல் இல்லை. நீ இங்க தெய்வம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, மான்மையம் இருக்குது, வேதங்குது, வாக்கியங்கள் இருக்குது, உன்னால எவ்வளவு படிச்சு அள்ள முடியுமா இல்லைக்கா. அதுதான் விடுத்து அப்படின்னா நம்மளோட சுதந்திரமா இந்த எல்லைக்குள்ள புழங்க விடுறாங்க. அதுதான் இந்த ஆடுங்களை என்ன பண்ணாங்கன்னா அருந்தும்படிக்கு மேய விடுத்து. அங்க என்னன்னா சிவந்த வர்ணதாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிர்ச்சி தங்கிய நறுமணத்தென்றல் வீசி நிறைகரை காணா எள் சிந்தி கொண்டிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்டை மேய விட்டுட்டாங்க, அது சுதந்திரத்துக்கு விட்டாங்க. அது எங்க அங்க அந்த குளம் எப்படி இருக்குதுன்னா, சிவந்த வர்ண தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிர்ச்சி தங்கிய நறுமணம். யாருன்னா தெய்வம் எப்படி இருக்காங்க, பிரம்மத்தை அறிய பெற்றவர்களால் சூழப்பட்டவர்கள். மொத்தம் செந்தாமரை மலர், நடுப்புற தெய்வம் இருக்காங்க. அது திருவாசகத்துல என்ன சொல்றாங்க, செந்தாமரை காடணைய மேனி. அவங்க திருமேனி எதால சூழப்பெற்று இருக்குதுன்னா, காடு எப்பேற்பட்ட காடு, செந்தாமரை காடு. ஆனந்தர்கள் எப்படி உட்காந்துருப்பாங்க, நெருக்கமா உட்காந்துருப்பாங்களே. அதை தான் அழகாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த சிவந்த வர்ண தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து, சூழ்ந்துனா வேற யாரும் இடம் விட மாட்டாங்க. சூழ்ந்து கணக்கர பூத்து எண்ணில் அடங்காதது குளிர்ச்சி தங்கிய. வித்தியாசமான வார்த்தை எப்பவும் பேசினாலும் ஆனந்தர்களுடைய அந்த பேச்சு இணக்கத்துல இருக்கிற தவிர்த்து வெளியே போகாது. அதனால குளிர்ச்சி போவாது தங்கிஷ. குளிர்ச்சி தங்கிய நறுமணத்தென்றல் வீசி நிறை கரை காணா எள் சிந்தி கொண்டிருக்கும். என்ன சிந்துது, ஆத்ம மர்மக்கர் தீர்த்தம் என்றும் ஜீவ கங்கை என்றும் பொழுதுபடாத சுனை என்றும். ஏன் பொழுதுபடாத சொன்னாங்க, அது எங்கேருந்து வருதுன்னா, அந்த எந்த ஊர்ல இருந்து வருதோ அந்த ஊர்ல சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அக்னிக்கோ வேலை இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் தான் அங்க பிரகாசமாக இருக்கிறார். அந்த அந்த அடுத்த உலகத்தை வர்ணிக்கும் போது அங்க சூரியன் சந்திரனுக்கு வேலை இல்லை, அவருடைய பிரம்ம பிரகாச வெளிச்சத்திலே அவர்கள். அதனால என்ன சொன்னாங்க, அந்த பொழுதுபடா சுனை என்றும். சுனை அப்படின்னா எப்படின்னா, சுனை அப்படியே இருக்கும், அல்ல திருப்பி நொறும்பிடும். சுனை அப்படின்னா வழிஞ்சு போவாது, ஆனா இல்லாம போவாது. நீ ஒரு பகுதி அழுன அப்ப என்ன வரவங்களுக்கு வாரி வாரி கொடுத்துக்கினே இருந்தாலும் அவங்க சலிப்பு இல்லை. அதனால சொன்னாங்க பொழுதுபடா சுனை என்றும். அது என்னன்னா ஜீவ தண்ணீர் ஊற்று என்றும். ஊத்து அப்படின்னா இதுவும் எப்படின்னா, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் போர் போட்டுட்டோம்னா 24 மணி நேரமும் நிக்கவே நிக்காது. அப்ப தெய்வம் என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள மொத்த பேரையும் கூட்டம், மொத்த பேரையும் நான் ஒரே நாள்ல கைலாசத்துக்கு ஏற்றிடுறேன் அப்படின்னு தான் அந்த பத்திரிக்காரங்க சொன்னாங்க. அதனால சொன்னாங்க அது ஜீவ தண்ணீர் ஊற்று என்றும் வெட்டாத குளம் என்றும் மாவுளையாற்று குடிநீர் என்றும் ஓங்கிய ஆகாய தெய்வ கங்கா நதி புனற்றுறை இடத்தே நீர் இருந்த அங்கே விட்டாங்களாம். நீ எவ்வளவு நாள் சாப்பிடுவா. அப்போ விடுத்து திருப்பி சாய்த்து, ஏன்னா விட்டுட்ட அவன் விஷயத்துக்கு போயிடுவான்ல, நம்ம உத்தரவு வாங்கின மாதிரி போயிடுவோம். இப்படி நான் இருப்பேன், 4 நாள் போச்சு என்ன பண்ணலாம், தெய்வம் உத்தரவு வாங்கின்னு போயிடலாம். திருப்பி சாய்த்து வந்து பலவாறாக சிதறி விடாது உடற்சட்டத்திட்ட சபை என்ற ஒரு பேரனுடைய பாதுகாப்பென்னும் தொழுவகத்தை அடைத்து நாடோறும், ஓய்வு கிடையாது, 365 நாளும் நாடோறும் இவ்வாறாகவே ஓட்டி மேய்த்து வளர்த்து வளர்கின்ற வளர்ப்பினை நோக்குங்கா. அப்ப எப்படி நம்மளை எப்படி பாராட்டி வளர்க்குறாங்க. அப்ப நம்ம இதை பத்தி பேசலைன்னா பிறவானால் அவன் ஜென்மம் எடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது, அவனுக்கு மூச்சு கொடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க.
டைம் ஆயிடுது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா அடுத்து சொன்னாங்க இதில் ஒன்று, செல்வமும் சீரும் பொங்க சேர்ந்த பேர் ஜென்ம சாபல்யம் போங்க. அப்போ ஜென்ம சாபல்யம் நம்முடைய தெய்வத்தினுடைய முதல் பாட்டில் நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தி எனும் நித்தியத்திற்கே படைத்தான். மோதி இதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழகை நரக அழலாலே ஜாதி மனு குலம் அனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்யம். அப்போ ஜென்ம சாபல்யம்னு எதை சொல்றாங்க? உன்னுடைய உசுரை நீ பார்க்கணும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க? ஜென்ம சாபல்ய. அப்ப ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலமாக வென்று யார் வர்றது? ஆதி. அது அழியாத மெய், ஆதி மெய். அது என்ன? உதயமாச்சு. உதயமாய் அப்படியே நின்று இல்லை, பாட்டையை வந்து பூரணமாக்கினாங்க. அது என்ன சொல்லுச்சு? வேதத்தினுடைய அந்தத்தை சொல்லுச்சு. வேதத்தின் முடிவு என்ன சொல்லுது? நீ செத்துருவிடா. வேதம் என்ன சொல்றது? மரணம் வந்து. தெய்வம் என்ன சொல்றாங்க? வந்த வேதம் வரைந்த பயத்தினார், அது பயத்தை தான் சொல்ற. வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர்கள் சிக்கி மெலிந்தனால் அந்த எழுத்தை அழித்தே எழுதி எந்த நாளும் என்று கூறினேன். அப்போ மரணத்தை ஞாபகம் ஊட்டுறதுக்காக தான் தெய்வம் வந்தாங்க, வேற எந்த காரியம். அதனால என்ன சொல்றாங்க? இன்னொரு இடத்துல அதே சொல்றாங்க, எண்ணினால் வீணான மாந்தர்கள் எல்லாம், புனரங்க கும்மியில வருது, எண்ணினார் வீணான மாந்தர்கள் எல்லோரும் ஜென்ம சாபல்யம் பெறுவதற்கு. அப்போ அவங்க வந்த நோக்கம், அவதார நோக்கம் இதுலயும் சொல்லிட்டாங்க. ஜென்ம சாபல்யம் பெறுவதற்கு யார் சொல்றாங்க? கண்ணுடையோர் தவ பொன்னரங்கமே நாம் கட்டி முடித்தோம் இந்நாளில். அப்போ இந்த பொன்னரங்கமாகிய இந்த மெய்வீச்சாலை எதுக்காக அவங்க ஏற்படுத்தினாங்கன்னா, அவர்கள் தன் ஜீவனை கண்ட ஜென்ம சாபல்ய குலமாக என்பதற்காகத்தான், அதுக்காக தான் இந்த பொங்கல். அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்து செல்வமும் சீரும் பொங்க சேர்ந்த பேர் ஜென்ம சாபல்யம் போங்க கங்குல் பகலற்ற செங்கமல திரு பொங்கலோ பொங்கல். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அந்நிய பாவம் பொங்கி, அந்நிய பாவம் பொங்கி இந்நாள் அலைந்ததை வேறறுத்தேன், நன்னேறி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல். தெய்வம் யாரு? நீதி திருமேனி. அடுத்து அவங்க சொன்னாங்க, நீ நீதியை அந்நியமாக நினைத்தால் துகடமே வரும். துகடம்னா அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. நீதியை அந்நியமாக நினைத்தால் துகடமே வரும், நீதியை தன்னதாக நினைக்க வேண்டும். அப்ப என்ன சொன்ன? பொன்னரங்கம் உன் மனைவி என்று நினை அப்படின்னு. அப்ப மனைவியை காப்பாற்றுறது புருஷனோட வேலை இல்லை, அப்ப நான் உன்னை காப்பாற்றுறேன். அதனால சொல்றேன், நீதியை அந்நியமாக நினைத்தால் துகடமே வரும், நீதியை தன்னதாக நினைக்க வேண்டும். உன் ஜீவனை நாம் எம்முடையதாக நினைக்கிறோம். என்று சொல்லிட்டு பிற்பாடு உனக்கு உன் பேர் கிடையாது, உன் ஊர் கிடையாது, நீ ஜாதி கிடையாது, மனுஷன் கிடையாது, நீ அவங்க கூட நீ என்னுடைய அங்கம் அப்படின்ன பிற்பாடு உனக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது. அதான் என்ன சொன்ன? நாம் உன்னை என்று சொல்ல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க? உன் தேகம் என் தேகம். அப்போ உன் தேகம்னா அப்போ உன் தேகத்து மேல உனக்கு உரிமை கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஓய்ஞ்சு போடணும் விட்டு வைக்கிறாங்க. நீ போ, எவ்வளோனா சம்பாரி, இங்க வா, ஒரு நாளைக்கு வா, என்னை பாரு, தரிசனம் பண்ண. அப்போ அது அவருடைய இரக்கம். அதுதான் சொல்றாங்க, நீதியை அந்நியமாக நினைத்தால் துகடமே வரும், நீதியை தன்னதாக நினைக்க வேண்டும். உன் ஜீவனை, அதான் முக்கியமாக, உன் ஜீவனை நாம் எம்முடையதாக நினைக்கிறோம், நீ எம்மை அந்நியமாக நினைக்கலாமா? அவங்க நினைக்க கூடாதுன்னு சொல்ல, என்னமோ நம்ம கிட்ட என்னமோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறா, நீ நினைக்கலாமா, நீ இப்படி செய்யலாமா அப்படிங்கிறாங்களே. அதுதான் சொல்றாங்க, உன் ஜீவனை நாம் எம்முடையதாக நினைக்கிறோம், நீ எம்மை அந்நியமாக நினைக்கலாமா? நாம் உன்னுடைய நினைவை மாற்றுகிறதில்லை. அப்ப நம்ம நினைப்பா அவங்க மாற்றணும், நம்ம தான் மாறணும், பொறுப்பு நமக்கு. அப்பதான் பாவ புண்ணியம் சொர்க்க நரகம் தீர்ப்பு வரும். அப்போ நான் உன்னுடைய நினைவை மாற்றுகிறதில்லை என்று இறைவன் வேதத்தில் கூறியிருக்கிறான். அதனால தான் அவன் என்ன சொல்றாங்க? நீ என்னை அந்நியமாக நினைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்றாங்க பாருங்க, உனது உன் மூச்சு உன் சொற்படி கேட்கிறதா? என் மூச்சு தானே, என் சொற்படி கேட்குதா? கேட்கல. இதுக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த பிரஸ்காரங்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அப்போ தெய்வத்தை பற்றி சொல்றாங்க, இவங்க மூச்சு ஓடாத தவத்தில் இருக்கிறாங்கன்னா, நான் எழுந்து செக் பண்ணி பார்க்குறேன்னு ஒருத்தவங்க தான் உட்கார்றா, இப்போ உன் மூச்சை இழுத்துப்பார், ஏன் வரல? அப்போதான் அப்போ என்ன, உன் மூச்சே உனக்கு கண்ட்ரோல்ல என் சொல் பேச்சு கேட்குதுன்னா அப்படின்னு அப்போ சொல்றாங்க. அப்போ அது நடந்தது, அந்த சபையில இருந்தவங்க அதை சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, உன் மூச்சு உன் சொற்படி கேட்கிறதா அல்லது எம் சொற்படி கேளாமல் அந்நியமாய் இருக்கிறதா? அந்நியமாய் சத்ருவாய் இருக்கிறது, அதை உன் சொற்படி கேட்க செய்கின்றவர்களே ஆசான். அப்ப நம்ம ஆசான்னா என்ன அந்த குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க? உன் மூச்சை யார் ஓடாத நிறுத்துகிறாங்களோ அவங்க தான் தெய்வம்.
அப்போ நான் என்ன இது செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு வந்தான்னா நம்ம இந்த ஏம்பா என் மூச்சு நீ நிறுத்து, முடியலையா இடத்த காலி பண்ணு. அதுதான் அந்நியமாய் சத்துருவாய் இருக்கிறது, அதை உன் சொல்படி கேட்க செய்கின்றவர்களே ஆசான். நீ அவர்களிடத்தில் அந்நியமின்றி பழகினால்தான் உனது சுவாசமும் உனக்கு அந்நியம் இல்லாமல் உன் சொல்படி கேட்கும். அப்ப அந்நிய பாவம் பொங்கின, அந்நியம்னு என்ன? பாவம். பாவம்னு என்ன? மூச்சு துண்டாடுறது. ஒவ்வொரு மூச்சுக்கு என்ன ஆகுது? நாலங்கலம் போயிடுது. நாலங்கலம் போனதான் அப்பம் கொடுத்த ஆயுஸ் போயிடுச்சு. இவன் இளமையா இருந்தவன் கருப்பா இருந்த முடி நரைச்சு போச்சு, 32 பல்லுல பல பல்லு காலாம போச்சு. அப்போ வயோதிகம் வந்து இவனை கவுந்துக்குச்சு. அப்போ என்ன சொல்றாங்க? எம் சொற்படி நட அப்படிங்கிறாங்க. உன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம். இதுதான் தெய்வம் சொன்ன தவம்னா என்னென்ன? நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற எங்கள் குல தெய்வம். அதுதான் அவங்க சொன்னாங்க. உன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம். தன் சுவாசம் அதிகம் ஓடாமல் நாளுக்கு நாள் உள்ளடங்கி ஒரு ஓடுவதை கற்கும் கல்வியே சாகர. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சாகர கல்வி தான். 58 வயசுக்கு அப்புறம் நீ எவ்வளவுதான் வில்லானா தான் அவன் ஆபீஸ் விட்டு துரத்தி விட்டுருவான். இது அப்படி கிடையாது, நிலையானது. அதனால இதுதான் சாகா கல்வியா இருக்கும். எம்முடைய நினைவானது, அடுத்து சொல்றாங்க, எம்முடைய நினைவானது யாரை வெறுப்பாக நோக்குகிறதோ அவர்கள் எல்லாம் அந்நியர்கள். தெய்வத்தினுடைய சிந்தைக்கு தெய்வத்துக்கு ஆமா, அவங்க எதை நினைக்கிறாங்க நீ விட்டுணும். உனக்கு அடிமைன்னா என்ன? உனக்கு தனி நினைப்பு கிடையாது, தனி பேர் கிடையாது, தனி அபிலாஷை கிடையாது. அடிமைன்னா தன்னுடைய எஜமானன் என்ன சொல்றான்னா அது பிரகாரம் தான் ஓடணும். அந்த ஆள் சாப்பிடுனா தான் நீ சாப்பிடணும். நீ உன்னை கவனிக்கலன்னா நீ பட்டினி தான். அதனால தெய்வம் சொல்றாங்க, உடல் பொருள் ஆவிக்கு 3ஐயும் கொடுத்தாடா நீ அடிமையாகாமல் நீ இதை அடைய முடியாது. தெய்வமும் பட்டையும் போறாங்க. தெய்வம் 3 இட்லி வாங்கி மடியில கட்டிட்டாங்க. அந்த பெரியவர் என்ன பண்ணாரு? 3 நாள் போயிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு பசி எடுக்குது சாப்பிடணும்னா அடிமையால கேட்க முடியாது. அப்ப தெய்வம் சொன்னாங்க, உடல் பொருள் ஆவி 3ஐயும் கொடுத்தால் மட்டும் இந்த மெய்யை அடைய முடியாது. நீ அடிமையானால் தான் இது உனக்கு கிடைக்கின்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தனியா நினைச்சனா உனக்கு அது கிடைக்காது. நம் உத்தரவுக்கு வேலை செய்கிறவனை மாற்றி செய்ய சொல்லுபவனே என் விரோதி. தெய்வம் சொல்றாங்க, அடை குரூப் லைன் இப்படி போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் தான் என்னுடைய விரோதி அப்படிங்கிறாங்க. எமக்கு சிலரிடம் அதிக பிரீதி இருக்கும், சிலரிடம் சாதாரண பிரீதி இருக்கும், சில பேர்களிடம் பிரீதி தாமதித்து வரும். எம்முடைய இந்த பிரீதியின் தரத்தை வைத்துத்தான் எம் தாய், தந்தை, பிள்ளை, பெண்டாட்டி என்றெல்லாம் இருக்கிறது. வெளி உலகத்தில் சொந்தக்காரனாக, வெளி உலகத்தில் சொந்த கூட பிறந்த ரத்த உறவு இருந்தால் தான் லைக் பண்ணுவான். இங்க அது தேவையில்லை, நீ என்னை ஆசைப்பட்டா நான் உன் மேல ஆசைப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இதுல முக்கியமா சொல்ல வந்தது என்னன்னு, இதான் மக்கள் பானை படி மக்கள் பானை படி ஆண்டவர் முக்கூறு கத்தி கொண்டு பக்க பணி மதி நிற்க மக்கள் தீரல் பொங்கலோ பொங்கல். நம்ம எதுக்காக ஜென்மம் எடுத்தோமோ அது இந்த காட்சி பார்த்துதான். இது எப்படின்னா, சிவபெருமானும் பார்வதியும் திருவீதி உலா வர காட்சி அப்படின்னு இது சொல்லுவாங்க. இந்த ஒரு திருவிழாவில் தான் தெய்வமும் பெரியம்மாவும் ஒன்றா வராங்க. அப்போ அதை நான் முதல்ல பார்க்க சொல்ல, அப்போது சின்ன வயசுன்றது அது ஒரு இன்னதுன்னு நமக்கு வர்ணிக்க முடியாது. அதை மட்டும் எனக்கு ஞாபகம் வந்ததை மட்டும் இது இப்போ முக்கியமாக இதுக்கு பேச வந்து இதை தான் சொல்லணும்னு. என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் ரெடியாக பானைகளை வச்சு நின்று இருக்கிறாங்க. தெய்வமும் அம்மா வராங்க. முதல்ல செக்ரட்டரிங்க அவங்க பண்ணேன். அப்போ நான் புதுசு அப்போ தான் நான் தெய்வத்தை அந்த திருவிழாவையும் பார்க்குறேன், அந்த அழகையும் பார்க்குறேன். தெய்வமும் சர்வ அலங்காரத்தோடு இருப்பாங்க, பனிமதி நாச்சியாரும் அவங்களும் சர்வ அலங்காரத்தோடு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அது ஒரு தேவலோகம்னா அதுதான் தேவலோகம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணா அவங்களுக்கு முன்னாடியாவது சொல்லிடுவாங்க, நீ பானை இப்படி தான் வச்சுக்கின்னு பிடிக்கணும், நீ இப்படி நிற்கணும், பின்னால் இருந்து தட்டிட்டு கட்டிட்டு போறீங்க உடஞ்சிடும், இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. எல்லாரும் வரிசையாக நிற்பாங்க. அப்போ பெரியம்மா பாட்டு பாடினா வருவாங்க, ஆதிச்சாலை நாட்டுன்னு பாடிட்டே வருவாங்க. அது எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியாதுங்க. தீர்த்தம் அப்படி போடுவாங்க, கரெக்டாக உங்கள் பானையில் வந்து வரும். சிந்துது சிதறாது. அது எப்படி அவங்க பாட்டு போடுற போல தெரியும். கரெக்டாக நீங்கள் பானையை பிடிச்சிங்க இப்படி அந்த வாய் புறம் அப்படி இருக்கும், அதை போட்ட உடனே அதை கரெக்டாக போடுவாங்க, அந்த பானையில் வந்து வரும். பின்னால் தெய்வம் வராங்கல்ல, அவங்க எப்படி வருவாங்கன்னா, அவங்க நடந்து வரும்போது அது எப்படின்னா, இவங்க பானையை பிடிச்சி நிற்கிறாங்களே, அவங்க கொஞ்சம் தள்ளி வருவாங்களே, ஒரு அடி எட்டி இப்படி வைப்பாங்க.
வச்சு அந்த முக்கூர்க்கத்தில் இது அப்படின்னுவாங்க. அந்த ஒரு 4 பறக்கு தான் அதில் நிற்கும். பின்னால் ஒருத்தர் அந்த பொகுனி பிடிச்சிக்கிட்டு வருவாங்கல்ல, பின்னால் ஒரு அடி 8 அடி வச்சு திருப்பி அதில் போடுவாங்க. அடுத்த தொலைவாக இருந்து பார்த்தீங்கன்னா நடன விழா போல இருக்கும். முன்னாடி போயிட்டு பின்னாடி வர முன்னாடி போவாங்க, பின்னாடி அவங்க தீர்த்தம் போட்டு போவாங்க. இது நான் ரொம்ப நாள் நினச்சி பார்த்து அழகாக ரசிச்சது. அதை இன்னைக்கு இந்த பரிமாறிக்கிறதுக்கு இது சான்ஸ். ஏன் அப்படின்னா நான் பார்த்த முதல் திருவிழாவாக தான், நான் பார்த்த பார்வதி பரமேஸ்வரர் அந்த காட்டினா இது வந்து எவருக்கும் கிடைக்காததுன்னு. அது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஒன்றாக திருவீதி உலா வருவதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு யம பயம் கிடையாது. அந்த காட்சி அனந்தர்களுக்கு இலவசமாக கிடைச்சது இல்லை, நமக்கு அன்னைக்கு தெரியல அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கும்போது சாஸ்திரம் அது அந்த வார்த்தையை அது பார்க்கறது கஷ்டம். தெய்வம் சொன்னாங்க ரிஷபாரூடராக வந்து அருளினாருங்க, அது அருபத்தில் அவங்களுக்கு செய்து வைத்தாங்க. நம்ம அந்த அப்படி இல்லை, நமக்கு ரூபமாக காட்சியா வந்தாங்களே, அந்த காட்சியை நம்ம மறக்க முடியுமா? அப்ப நம்ம நினைவுல நம்ம என்னைக்கு கடைசி இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பொங்கல் முதல்ல நான் பார்த்த காட்சி என்னால் மறக்க முடியாது, யாராலையும் மறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி மனதில் பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா மக்கள் பானை பரிசு. நீங்கள் அதை இன்னைக்கு கூட ரசித்த நினைவில் அப்படியே இருக்கும். அந்த அவன் தீர்த்தம் போடுறதும், தெய்வம் ஒரு எட்டு எடுத்து வச்சு உள்ளே வந்து அப்படியே எடுக்கிறதும், திருப்பி இதை விட்டு பின்னால் போட்டு திருப்பி அடுத்த பாடம் போவாங்க. எத்தனை மணி 12 ஆகிடும். அவ்வளோ பேருக்கும் தெய்வம் தான் எடுப்பாங்க. எந்த ஊர்லேயும் சாமிக்கு படிச்சுட்டு நம்ம துணிட்டு வந்துடுவோம். சாமியே வந்து இங்கே வந்து எடுக்குதுன்னா அதுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் ஆனந்தர்கள். அப்போ அவங்களுக்கு அந்த பெருமை தானே. அதனால சொன்னாங்க மக்கள் பானை பலிசை ஆண்டவர் முக்கூறு கத்தி கொண்டு. யாரு கூட? நான் தனியாக வரலப்பா, பக்க பனிமதி நிற்க மக்கள் திரள் ஃபுல்லாக என் குடும்பம் ஃபுல்லாக வருது. என்னன்னா பாதிச்சா என்ன பண்ண அந்த அழகு அதுதான். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஜகாதி அந்தம் விளங்கும் தேவன் அவாந்தர காட்டினிலே மகாசன மக்கள் திரண்ட பானை. அவாந்தர காட்டுனா எங்க திரும்பினாலும் கூப்பிட்டாட யாரும் இல்லாததான் அவாந்தரம். அன்னைக்கு அவாந்தரமா இருக்குது. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாலை பண்ண சுற்றி இருக்கிற ஊர் ஃபுல்லா இருக்கிற ஜனங்க ஃபுல்லா அந்த காட்சி பார்க்க வந்துருவாங்க. ஜெய ஜனங்க நம்மளதே பெரிய கூட்டம். அப்போ அவங்க அதனால இது அவாந்தரம் இல்லை, இது உத்தி மலிந்து விளையாடுகிற வனம் அப்படிங்கிறாங்க. அதனால உத்தியோகன காட்டிலே மே மக்கள் நித்திய தவத்தேரும். போயிட்டு வர்றதில்லை, தெய்வ சன்னிதானத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம மூச்சு அடங்குது. நமக்கு அதை கவனிக்க வேண்டிய அவசியம். நித்திய தவத்தேரும் சத்தினி முன்பாக விடுறவங்க யாரு? உத்தமர், புருஷோத்தமன் அப்படின்னா தெய்வத்துக்கு பேரு. புருஷர்களில் உத்தமமானவர். அப்ப இங்க இருக்கிறவங்களாம் யாரு? உத்தமர்கள். இந்த உத்தமர்களுடைய தலைவர் யாருன்னா புருஷோத்தமன். அதனால அவங்க பேர் புருஷன். இங்க இருக்குன்னா உத்தமர் தம் கூல பொங்கலோ பொங்கல். ஏன் அப்படின்னா அவங்க சத்தினி முன்பாக வந்து இருக்கிறதா போயிருந்தால் பொங்கல். இங்க என்ன நடக்குது, இதனுடைய விளைவு என்னன்னா நெடுங்கலி யுகம் அழிந்து. தெய்வம் அந்த அவதார காட்சியில் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம அவதாரம் செய்தது எதுக்குன்னா யுக முடிவு நீதி தீர்ப்பு நடத்துவதற்காம். மாண்ட மனு அனைத்தும் மண்ணிலிருந்து ஏற்பி தோன்றும் தீர்ப்பு நேற்றி சொர்க்க நரகம் என்றும். அது அழகா என்ன சொல்றாங்க, நெடுங்கலி யுகம் அழிந்து பூவன நடுநீதி யுகம் பிறக்கும் திட தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அப்படின்னா தரிசனம் அப்படின்னா வள்ளலார் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிட்டாரு. அந்த காட்சி நடைபெறுது அவர் பார்த்தாரா? கபீர்தாசர் தீர்க்க தரிசனம் வச்சாங்க, அவர் பார்த்தாரா? ஆனா தீர்க்க தரிசனத்துக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம என்ன பண்றோம், கபீர்தாசர் சொன்னது அந்த மெய் நகரமானது இங்க இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம்ல. அப்ப என்ன தீர்க்க தரிசனம் திட தீர்க்க தரிசனமா மாறி அவங்களுக்கு நான் சொன்னாங்க, நீங்க நான் முகமுகமாக பார்ப்பது நம்ம நேரம் பார்க்கிறோம். அவர் ஒருத்தருக்கு ஒரு காட்சி தான் வந்திருக்கோம். நம்ம அல்லா தீர்க்க தரிசி கூட படிக்கிறோம். அல்லா தீர்க்க தரிசி பார்த்ததையும் நம்ம 2 ஊனக்கண்ணால பாக்குறா போல, அவங்க அகக்கண்ணால பார்த்ததை நம்ம ஊனக்கண்ணாலே பாக்குறோம்னா அதுதான் திட தீர்க்க தரிசனம். திட தீர்க்க தரிசனம்னா அவங்க சொன்னாங்க, இந்த அனந்தர்கள் அதை கண்டு கழிக்கிறாங்க. அப்போ அதுதான் என்ன சொன்னாங்க, திட தீர்க்க தரிசனம் எங்க நடைபெறும் காட்டிலே என்ன சொன்னாங்க, பூவன நடுநீதி யுகம் புறக்கும் திட தீர்க்க தரிசனம் நடக்கும் காட்டில பொங்கலோ பொங்கல். அப்போ இந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளோ விஷயத்து தெய்வம் அடக்கி அதை ஒரு காட்சியாக்கி நம்ம கொடுக்குறாங்க. இதில் ஒரு விசேஷம் என்ன நான் சொல்லணும் அப்படின்னா, முத்து அனந்தர்னு ஒரு அண்ணா, அவங்க பையன் வந்து அதை அந்த பையனை நம்மளால மறக்க முடியாது. அவன் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு நல்லா வளர்ந்த புள்ள, சம்பாதிக்கிற புள்ள. அவனுக்கு மூளை ஜுரம் வந்துருச்சுன்ட்டு அவனை சிஎம்சி கிட்டாரான். அப்போ அந்த பையன் அவன் எப்போ பார்த்துருப்பான், அவன் சின்ன வயசுல இந்த காட்சி பார்த்துருப்பான். அவன் சொல்றான், பூவா கொட்டுது, தெய்வம் வராங்க பொங்கல் திருவிழாவில் அப்படின்னு சொல்லிக்கினா அவங்க அப்பா தோல் மேலே சாந்தி நடக்க மாட்டான். அவன் பேர் சாலை வசந்தன்னு பேரு. நீ மெய்வெளி சபை கொஞ்சம் நம்ம எல்லாம் தொலைவா இருந்தோம்ல,
திருப்பி வேலூர்ல கசசபையை ஆர்கனைஸ் பண்ணது அந்த பையன் அடக்கமாயிட்டான் அப்படின்றது தெரிஞ்ச பிற்பாடு தான் எல்லாரும் ஒன்றா சொல்கிறாங்க. இது 3ஆம் நாள் எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்க குடியாத்தத்தில் இருக்கும்போது அங்கே பார்க்க போய் வந்தா அங்கே போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஏன்பா இன்ஸ்பெக்டர் வீடு எங்கே அப்படின்னாங்க. ஏங்க அவங்க அங்கே அந்த பையனை வளர்த்திருந்தாங்க, ஒரு டவல் போட்டு வளர்த்திருந்தாங்க, அந்த பையனை படுத்திருந்தாங்க, அந்த வேஸ்ட் ஃபுல்லாக நினைச்சிச்சுங்க. ஏன் அப்படின்னா போலீஸ்காரன் எல்லா சாவையும் பார்த்தவன். சாவுன்னா 1ஆம் நாள் எப்படி இருக்கும், 2ஆம் நாள் எப்படி இருக்கும், 3ஆம் நாள் எப்படி இருக்கும், 4ஆம் நாள் அவனுக்கு தெரியும். அப்போ இது வித்தியாசமா இருக்குது இல்லை, அவர் அந்த அவங்க இந்த வீட்டுக்கு போங்க நாங்க. அப்போ அவனுடைய காட்சியில அந்த பொங்கல் திருவிழாங்கிறது எப்படி மனதில் பதிஞ்சுதா, கடைசி மூச்சில் அவன் தெய்வம் வராங்க என்ன கூப்பிடுறாங்க பூவா போட்டுக்கு நாடகமாயிட்டான். அப்போ அவன் பேர் எப்படி பாருங்க, சாலை வசந்தன். அப்போ தெய்வம் அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க, நம்ம நிச்சயமா கொடுப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது தான் இந்த பொங்கல். அடுத்து என்ன சொல்றாங்க, செல்வ பொங்கல். உலகத்துல இருக்கிற செல்வம்லாம் இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருப்பேன், நாளைக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுவேன். அப்ப என்ன சொல்றாங்க அந்த தேடு கூடகத்தினுடைய பாடல்ல ஒரு எங்குமே மக்கள் யாருக்கும் எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களை நோங்க வேண்டி. அப்ப இடர் அப்படின்னா தெய்வம் சொன்னாங்க, இடரிடும் கடைநாள் எனக்கு அரும் துணை இறைவா நீ எனக்கு ஆகும் ஆகன. அப்ப இடர் அப்படிங்கிறதுதான் மரணம் ஒண்டிதான் இடரை தவிர்த்து வேற எதுவும் அது பக்கத்தில் நிற்க முடியாது. அதனால சொல்றாங்க, எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களை தோங்க வேண்டி திங்கள் வந்திறைந்தும் தெய்வ தேடு கூடகத்தை இதை பாடின என்ன உனக்கு பரிசு கிடைக்கின்றாங்கன்னா அங்கமோ பங்கம் தீண்டா. அதுக்கு தானே மண் தீண்டா பாதமோ மண் தீண்டு, மண் தொடாதே இவங்க இவ்வளவு அனந்தர்களை அதை காப்பாற்றி கொடுக்குதே. அப்ப தெய்வம் சொல்றாங்க, பூமி தாயின்னு சொல்லலை போட்ட போய் துண்ணுதேடா, அப்ப நீ என்கிட்ட வந்தீனா உன்னை அதை காப்பாற்றி கொடுக்கல. அதான் சொன்னாங்க, அங்கமோ பங்கம் தீண்டா அரும் பொருள் உயரும் செல்வம். அங்க என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட இருக்கிற செல்வம் காணாம போயிடும். இப்ப நான் என் கையில 100 ரூபாய் வச்சுக்கிறேன்னா 10 பேர் கொடுத்தேன்னா அவன் 10 ரூபாய்க்கு பணக்காரன் ஆயிடுவான், நான் பரதேசி ஆயிடுவேன். அப்ப என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிற செல்வம் போயிடும். இங்க என்ன சொல்றாங்க, இந்த செல்வம் போவாது. அதான் சொல்றாங்க, அங்கமோ பங்கம் தீண்டா அரும்பொருள் உயரும் செல்வம் தங்கியே. உங்ககிட்ட நான் வந்து பூந்துட்டேன்னா வெளியே போக மாட்டேன்டா, இதான் என்ன. அப்போ என்ன, நான் தங்கியே. அது மட்டும் இல்லை, குலமேம்பாடாம். உனக்கு மட்டும் இல்லை, என்னை பார்க்காதே போனான் பாரு 7 பேர் 7 தலைமுறை, அவனுக்கும் பின்னி 7 தலைமுறைக்கும். அதான் சொன்னாங்க, தங்கியே குலமேம்பாடாம் தான் சிரஞ்சீவியோரே. அப்போ செல்வ பொங்கல்ல வந்து நம்ம முடிக்கிறோம். அந்த செல்வ பொங்கல் எதுனா, நம்ம பரிசுத்த பிரயாணம் ஆகி நம்மளை எடுத்து போய் மண்மறைவு செய்கிறாங்க பாருங்க, அன்னைக்கு தான் நம்முடைய பொங்கல் பூர்த்தி ஆகுது அப்படிங்க. மகிழ்ச்சி பொங்கல் அன்னைக்கு தான் அந்த சந்தோஷம். இத்தனை நாளாக நம்ம போட்டம் ஓடினதுக்கு அன்னைக்கு பரிசு கிடைக்குது இல்லை, அந்த சந்தோஷம் செல்வ பொங்கல். இப்படி 3 நமக்கு இலவசமாக நம்ம அனுபவிப்பதற்காக தெய்வம் இதை அறிந்தாங்க. இன்னும் ஒரு 20 மணி நேரத்தில் தெய்வம் பிறக்க போகிறாங்க. நம்மளை அதை கலந்துக்கின்னு அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இந்த நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய புதுக்கோட்டையினுடைய நடத்துனர், இயக்குனர் எல்லாம் ஒரே அவருக்கு என்னுடைய, ஏன்னா அப்படிதானங்க சிநேகம் பண்ணிங்கன்னா தான். அப்போ அவருக்கு என்னுடைய நன்றி. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி அமார்ந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சு. நல்ல மணியேஷா அடிச்சிட்டாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய நீண்ட நாள் ஆவலை வந்து மாமா இன்னைக்கு பூர்த்தி பண்ணாங்க. நிறைய நமக்கு சொன்னாங்க. இந்த வாரம் முழுதும் பார்த்தாலும் இன்றைக்கு வந்து அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை மாமா 3 காரணங்களா நம்மளுக்காக தெளிவுபடுத்தினாங்க. ஒன்று வந்து அந்த நம்முடைய மரணைகளை போக்குவதற்காக அவங்களே வந்து நம்மளை தடுத்து ஆட்கொள்வதற்காக திருமேனி தாங்கி இங்கே அவதாரம் செய்கிறாங்க அப்படின்றதையும், 2வது வந்து அதற்காக ஒரு இடத்தை வந்து மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணுவதற்காகவும் இந்த 69 ஜாதிகளை ஒன்று ஆக்கி அந்த மெய்க்குளம் படைக்கிறதுக்காக வந்து நம்மளை தடுத்தாடுறதுக்காக அவங்க வந்து அவதாரம் செய்கிறாங்க அப்படின்றத நமக்கு மாமா மிக தெளிவாக விளக்கமாக அது சொன்னாங்க. அதுக்கடுத்து அப்புறம் தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை எப்படி அடக்குறாங்க அப்படின்றதைய வந்து கண்கூட நம்ம அந்த பொங்கல் திருவிழா நம்ம இப்போ பார்க்கறது வந்து விவரம் தெரிஞ்சு பார்க்கறது வேற, ஆரம்பத்தில் சரியாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். தெய்வத்தினுடைய திரு நடனத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப அழகா இருந்தது மாமா சொன்னுடைய பாங்கு. ஏன்னா முதல்ல கண்ட காட்சி அது மாறாது, எப்பவுமே நினைவுல இருக்கும். அந்த காட்சியை பார்க்கும்போது
தீர்த்தம் எடுத்து போடுறது கரெக்டாக அந்த பானையில் விழுகிறதும், ரெண்டாவது தெய்வம் அந்த முக்குறு கத்தியை கொண்டு முன்னாடி அசைஞ்சு பின்னாடி வரும்போது எத்தனை பார்த்தா நடனமாக அது நமக்கு அவங்களுக்கு மாமா கண்கூடா தெரிந்தது. அந்த நிகழ்வை நம்மளும் அந்த கற்பனையில் போய் பார்த்தோம். அப்புறம் தெய்வத்துடைய அவதாரத்தை வந்து மற்ற தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றது மாமா வந்து நாம பார்க்கறத லைவா, அதாவது நேரடி காட்சியா நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க எழுதினதை அவங்க மனக்கண்ணால பார்த்ததை ஞானக்கண்ணால பார்த்ததை நம்ம இந்த ஊனக்கண்ணால பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை தெய்வம் நம்ம கலந்துருக்காங்க அப்படின்னா நாம எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் இன்னைக்கு தெளிவா சொன்னாங்க. அதுக்கடுத்து செல்வ பொங்கல். செல்வ பொங்கல்னா என்ன அப்படின்னா செல்வம்னா குறையாத செல்வம் தான். ஆமா, வளர்கையிலாயிரத்துல இருந்து அந்த செல்வத்தை வந்து தெய்வம் நமக்கு வந்து கொடுக்குறதா அப்படின்னா ஆக மொத்தம் நாம வந்து தெய்வத்தின் நினைவாக இருந்து அவருடைய அருள் அமுதை, அது அருள் வர்ஷிப்பினை நம்முடைய உள்ளத்தில், அதாவது நம்முடைய செவி வழியாக இந்த பானைக்கு உள்ள ஊத்தி ஜீவத்த நீரா கொண்டு போய் அதை சேமிச்சு வச்சு அதை நம்முடைய நினைவென்னும் ஆகாயத்துல நினைவென்னும் ஆலயத்துல நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதை நினைத்து பார்த்தோம் என்றால் நமக்கும் அந்த 10 பொருத்தம் அல்ல எத்தனையோ பொருத்தங்களோட ஒவ்வொருத்தருக்கும் அடக்கம் தெய்வம் இனாமாக பிச்சையாக அதை வழங்குகிறார்கள் என்றது சிறப்பாக கூறி முடிச்சாங்க. இதுவரைக்கும் நமக்காக இந்த ஒரு வாரமாக திங்கள் முதல் ஞாயிறு முதல் சனி வரை நமக்காக வரிசையா ஆனந்தர்களும் நம்முடைய சந்ததிகளும் இந்த முஸ்லிம் பெரியவரை சிறப்பாக வழங்கினாங்க. முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவரோட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் சாலை சிவன் இருந்தாரு. அதுக்கடுத்து மாமா மெய்வழி செந்தாமரை நடந்தவங்க வந்தாங்க. அதுக்கடுத்து மாமா மெய்வழி சாலை செங்கோல் அம்மா வந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம மெய்வழி சாலை மாணிக்கம் அண்ணா வந்தாங்க. நிறைவாக நமது மாமா மெய்வழி சீனிவாசமணியோடு இந்த பொங்கல் திருநாள் நிறைவேஞ்சிருச்சு. நம்மளுக்கு சிறப்பா அந்த பொங்கல் திருநாள் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்காக நமக்கு அந்த காலகட்டங்கள் நடந்த நிகழ்வுகளை நம்மோட பகிர்ந்துக்கிறது இப்ப நடக்கிறது நமக்கு நம்ம எல்லாம் கண்கூடா பாக்குறோம். இன்னும் மாமா சொன்ன மாதிரி இன்னொரு 20-22 மணி நேரத்துல தெய்வம் நமக்காக அவதரிக்க போறாங்க. அந்த திருவிழாவை நம்ம காலையில கோழி வேளையில அதை பார்க்கறது அதை கேட்கறதுக்கே நாம வந்து நம்முடைய உள்ளமும் நம்முடைய உயிரும் அந்த ஜீவனும் வந்து அப்படியே எப்படி அது புலங்காய்தான் அடையும். அந்த 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 நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல தெய்வம் வந்து நமக்காக அது மாவா அன்னைக்கு தான் எடுத்து காட்டினாங்க. நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அது மாயை, அது வந்து வெளியே தோற்றத்துல நமக்கு வெளி நின்று அப்படி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அவதாரம் எதுக்கு வரணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை அனுப்பிட்டாங்க. மாமா சொன்ன மாதிரி அமானதை கடன் வாங்கிட்டோம், 7 வகை அமானதை கடன் வாங்கிட்டு வந்துட்டோம், அதை நம்ம மறந்துடுறோம் அப்படின்றக்காக தெய்வமே அவதாரம் பண்ணி வர்றன்றக்காக ஒரு சின்ன கதை கூட இருக்குது. அதாவது அக்பர் வந்து கேட்கிறாரு ஒரு பீர்பால்கிட்ட, எதுக்கு வந்து கடவுள் வந்து அவதாரம் பண்ணி வந்து மனிதனை காப்பாற்றணும், அவருக்கு தான் எத்தனையோ பேருங்களும் இருக்காங்கல்ல, தீர்க்கதரிசிகள் அனுப்பி வரலாம்ல, ஏன் அவரே வந்து காப்பாற்றணுமா அப்படின்னு வந்து பீர்பால்கிட்ட வந்து அக்பர் கேட்கிறாரு. அக்பர் கேட்ட உடனே அவர் வந்து பீர்பால் வந்து எதுக்கு விட சொல்லுவார்ல, நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ சாயந்தரமா வந்து ஒரு படகுல வந்து ஏரியில போறாங்க. அப்போ அந்த நேரம் வந்து பீர்பால் வந்து அவருடைய பேரனை வந்து தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்துட்டு அவங்க அம்மனும் வரேன்னு சொன்னா தூக்கிட்டு எல்லாரும் படகுல போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பீர்பால் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பேரனை தூக்கி தண்ணியில போட்டுறாரு. தண்ணியில போட்டோன்னே அக்பர் டபக்குன்னு குதிச்சு அவனை காப்பாத்துறாரு. அப்போ போட்டது வந்து பொம்மை, அவரே மாதிரி உருவம் செய்து ஒரு பொம்மையை உள்ள போட்டாரு. இதை குறிச்சு அவர் எடுத்துட்டு மேல வந்து பீர்பாலை பிடிச்சி திட்டுறாரு கண்ணமே. அப்பதான் அவர் பீர்பால் சொல்றாரு, நீங்க ஏவுனா குதிக்கிறதுக்கு எத்தனையோ படை வீரர்கள் உங்களுக்கு பின்னாடி சுற்றி இருக்காங்க, நீங்க எப்படி உங்க பேரனோட நீங்க எப்படி உயிரை துச்சம் வளர்ச்சி நீங்க குறிச்சு காப்பாற்றுங்களோ அதே மாதிரி இறைவன் வந்து அவங்களுடைய மனிதர்களை வந்து அவங்கள நம்பி வர்றவங்கள இங்க அனுப்பிட்டாங்க. அப்போ அவங்கள காக்குறதுக்காக அந்த பாதை வழி மாறாம இருக்கிறதுக்காக வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு இந்த கதையை வந்து நம்ம மாமா மெய்வழி ஜி.கே. மாமா மெய்வழி காரியதர்சி, மூத்த காரியதர்சி கோபாலகிருஷ்ணன் மாமா அந்த கதையை நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தெய்வமே வந்து ஆங்காங்கு பிறக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாகுல நாயகத்துல கூட திவ்ய தரிசனமா இருக்குது. அந்த வகையில நம்ம தெய்வம் நமக்காக பிறந்து அவதாரம் செய்து இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பா நாம் அதில் கலந்துக்கிறோம். இது வரைக்கும் இந்த நம்மளுக்காக இந்த பதிவுகளை வழங்கிய அனைத்து அனந்தர்களுக்கும் நம்முடைய சந்தைகளுக்கு நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில நம்ம இந்த சபையை நம்ம நிறைவு செய்வோமா. அனைவருக்கும் நமஸ்காரம். முக்தி பூர்ணம்
மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திரம் சாலை ஆண்டவர்களே முத்தி. இந்நாட்டிலிங்கே அமபடரை மாற்றும் இறைவா போற்றி. தெடுக்க வந்த அரசே போற்றி. நமஸ்காரம்.